அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய முகநூல் சகோதரர்களே, என்னருமே கொள்கை சொந்தங்களே, இந்த நேரலின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதனுடைய நோக்கம், ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் என்ற அமைப்பிலிருந்து துணை பொதுச்செயலாளர் என்ற பொறுப்பை வைத்து கொள்கைக்கு எதிராக நிர்வாகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் அங்கு நடைபெற்ற காரணத்தினால் அதனை உங்கள் மத்தியிலே சுட்டி காண்பித்துவிட்டு அதிலிருந்து வெளியேறியிருக்கின்றேன். நான் வெளியேறினுடைய காரணத்தை, அதனுடைய கருப்பொருளை என்னுடைய கடிதத்திலே நான் வைத்திருந்தாலும், நான் உள்ளிருக்கின்ற பொழுது அறிந்த அனுபவித்த சில கசப்பான உணர்வுகளையும் அனுபவங்களையும் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் என்பதை உருவாக்குவதற்காக, மக்களை ஒருங்கிணைப்பதற்காக உழைத்தவன் என்ற அடிப்படையில் பாவமான காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதிலே நான் மட்டும் என்னை பாதுகாத்து கொண்டு, நான் என்னால் சேர்க்கப்பட்ட, நான் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து இது சரியான பாதை என்று எடுத்து சொல்லி அதிலே மக்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு நான் மட்டும் தனியே வருவது என்பது நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்புவதையே உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்பச் செய்யாதவரை உண்மையான இறை விசுவாசி ஆக முடியாது என்ற அந்த நபி மொழியின் அடிப்படையில் அந்த ஜமாத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த நோக்கத்திற்காக அந்த ஜமாத் துவங்கப்பட்டதோ, அந்த துவங்கப்பட்ட அந்த நோக்கத்திலிருந்து முழுமையாக அது வழிபிரண்டு தவறான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. இதனுடைய காரணம் யார் என்றால், நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாங்களாக இருப்போமானால் எங்களால் இது வழிநடத்தப்படவே இல்லை. தலைவராக இருந்தார், துணை பொதுச்செயலாளர் இருந்தார், பொதுச்செயலாளர் இருக்கிறார், இன்னும் மற்ற நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிர்வாகிகளெல்லாம் ஒன்று கூடி ஏகோபித்த ஒரு கருத்தை எடுத்து அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜமாத் செயல்படுகிறது என்று சொன்னால் அது வெளித்தோற்றத்தில் தான் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு நிர்வாகம் இயங்குவதற்கு முதல் கட்டமாக நாம் பார்ப்பது நிர்வாக குழு. அந்த நிர்வாக குழு எப்படி இயங்குகிறது, எப்படி செயல்படுகிறது, எதை நோக்கி செயல்படுகிறது, அதில் ஆலோசனை பெறக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்தோமேயானால் அதை வைத்துத்தான் அந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் அமையும். இந்த ஏகத்துவ முஸ்லீம் துவங்குவதற்குரிய காரணம் நம் அனைவரும் அறிந்ததே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலிருந்து கசப்பான உணர்வுகளால், அவர்களுடைய மோசமான நடவடிக்கைகளால், அவர்கள் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேடாத காரணங்களினால், பல மன உளைச்சல்களுக்கு சகோதரர்கள் ஆள்பட்ட காரணத்தினால் கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியேறினார்கள். வெளியேறியதன் காரணத்தினால் அதிருப்தியானார்கள். தன்னந்தனியாக நின்று ஆங்காங்கே பணிகள் செய்தார்கள். அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஜமாத் உருவாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை யாருடைய மனதிலும் இல்லை. முதலிலே ஒரு ஒருங்கிணைப்பை தான் உருவாக்கினோம். அந்த ஒருங்கிணைப்பிலே நாம் சொன்ன செய்தி என்ன? தவறுகளை தௌஹீத் ஜமாத் திருத்திக் கொள்ளுமே ஆனால், அவர்கள் மக்கள் மன்றத்திலே பொது மன்னிப்பை அவர்கள் கேட்பார்கள் ஆனால், அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அதை குறித்து பரிசீலனை செய்து நாங்கள் இணைந்து செயல்படுவதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஆழமாக நாம் பதிவு செய்திருந்தோம். அவர்கள் அதை செய்வெடுக்காமல் உதாசீனப்படுத்தியதன் காரணத்தினால் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகப்பட்டு ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் என்பது உருவாக்கப்படுகிறது. இந்த ஜமாத் உருவாக்கப்படுகின்ற அன்று, செப்டம்பர் மாதம் உருவாக்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே பேசப்படக்கூடிய நிகழ்வு என்ன, எதை நோக்கிய பயணம் என்று அறிவிப்பு செய்கின்ற பொழுது தௌஹீத் ஜமாத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு குர்ஆன் சுன்னாவை முறையாக மக்கள் மத்தியிலே எடுத்து போதித்து வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு செயல்படும் என்ற கொள்கை சார்ந்த ஒரு வாக்குறுதியை தான் மக்கள் மன்றத்தில் வைத்தோம். அதற்கு பின்னூட்டமாகத்தான் அன்பு செலுத்துவோம், சகோதரம் பேணுவோம், புதிய லட்சிய புதிய பாதை லட்சிய பயணம் என்ற இந்த வரிகளை எல்லாம் நாம் சேர்த்து கொண்டோம். நம்முடைய அடிப்படை என்ன? தௌஹீத் ஜமாத்திலிருந்து கசப்பான அனுபவங்களாக ஒரு மனிதனுடைய மான மரியாதைகள் பாதுகாக்கப்படவில்லை. தவறை அவர்கள் உணர்ந்து தவறுக்கான பரிகாரம் தேடப்படவில்லை. அவர்கள் எடுத்து தன்னை ஜமாத்தை பாதுகாப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளிலே மார்க்கம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு இரண்டாம் தரமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த அடிப்படையை வைத்துத்தான் நாம் ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் என்ற கட்டமைப்பை உருவாக்குகிறோம். இந்த கட்டமைப்பிலே நாம் பார்த்த நிகழ்வு என்னவென்றால்,
முதல் மசூராவிலே, ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தினுடைய முதல் மசூராவிலே நாங்கள் அமர்கிறோம், நிர்வாகிகள் அமர்கிறார்கள், ஆலோசனைக்காக அல்தாஃபி அவர்கள் வருகிறார்கள், யூசுப் அவர்கள் கலந்து கொள்ளப்படுகிறார்கள். இதிலே ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு கட்டமைப்பை நாம் நிர்வகிக்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே இந்த ஜமாத் ஏன் எதற்காக துவங்கப்பட்டது, எதனால் இந்த ஜமாத் நாம் துவங்கி இருக்கிறோம் என்ற அடிப்படை கொள்கைகள் பேசப்பட்டு அதிலே மக்களை எப்படி வென்றெடுப்பது, மக்கள் மத்தியிலே செய்திகளை எப்படி கொண்டு செல்வது என்பதை விவாதம் செய்வதை விட முதலிலே அவர்கள் எடுத்து வைத்து வாதம் செய்வதாக துவங்கிய அல்தாஃபியினுடைய வாதம், பிற மேடைகளிலே நம்மை அழைக்கிறார்கள், நாம் பிற மேடையிலே கலந்து கொள்ளலாமா? இதுதான் அந்த முதல் மசூராவிலே அதிக நேரங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பிற மேடைகள் என்பது நாம் ஏற்றிருந்த ஒரு கொள்கை. நாம் ஒரு பிற மேடைகளை ஏன் ஏற மாட்டோம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் என்றால், அந்த பிற மேடைகளை ஏறுவதால் பல மார்க்க ரீதியான தவறுகள் நடக்கின்ற பொழுது நாமும் அதுக்கு உடந்தையாகி விடுவோம். கொள்கைக்கு மாற்றமான செயல்பாடுகள் நடக்கின்ற பொழுது அதற்கு நாம் உடந்தையாகிவிடக்கூடாது. அதனால் பிற மேடைகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை மார்க்க அடிப்படையில் நாம் ஒரு முடிவு செய்து வைத்திருக்கின்றோம். அந்த மார்க்க அடிப்படையிலான ஒரு முடிவை நாம் இப்போது ஒரு புது அமைப்பு துவங்கிய காரணத்துக்காக நாம் அதை மாற்றுவது என்பது சாத்தியமில்லை. அப்போ அதற்கு சரியான மார்க்க விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு சரியான ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களையும் அது ஒப்பீடு செய்து நல்ல தரமான ஒரு ஆய்வுகள் செய்யப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் நாம் முடிவெடுப்பதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பக்கத்தில் நம்மளுக்கு ஜிம்மாவை கூப்பிட்றாங்க, போகிற இடங்களுக்கு நீங்கள் ஜிம்மா பண்ண வாங்கன்னு சொல்கிறாங்க, நம்மளை பயான் பண்ண கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டில் கூப்பிட்றாங்க, ஒரு பள்ளிவாசலில் கூப்பிட்றாங்க, இன்னும் பிற இடங்களில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதத்தை வைத்து தான் பேசுவதற்காக வேண்டி ஒரு மேடை அமைத்து கொடுப்பதற்குரிய ஒரு களமாகத்தான் அந்த நிர்வாக குழுவினுடைய செயல்பாடுகளை அவர் அமைத்து கொண்டார். அப்போ ஆரம்பத்திலேயே இது மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சரியான ஒரு நடைமுறை இல்லை என்பதை உணரக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த மசூராவினுடைய துவக்கமே அமைந்தது. அப்போ அந்த இடத்தில் பல முறை நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், இது மார்க்கத்திற்கு எதிரான ஒரு செயலாக நம்மளை கொண்டு வருகிறோம். எந்த அளவிற்கு யூசுப் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் இதை பயன்படுத்துவதாக இருந்தால் உங்களுக்கு சுதாரிப்பு இருக்கும், கொள்கை சார்ந்து நீங்கள் எதிர்த்து பேசிட்டு வந்துடலாம். ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள நீங்கள் பாருங்கள், கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் இதை போன்று பிற மேடைகளை அவர்கள் எப்படி அணுகுவார்கள், பிற மேடைகளில் எப்படி முடிவெடுக்கப்படும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று கேட்டால் அது ஒரு பிரச்சனையே இல்லையேங்க. அது என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க ஜும்மா கூப்பிடுறாங்க, நம்ம ஜும்மாவில் போய் நம்ம பேசிட்டு வந்துடுவோம், நம்ம கொள்கை ஆணித்தரமாக பேசிடுவோம், நம்ம என்ன சமரசம் செய்ய போகிறோம் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். இன்னைக்கு நம்ம பேசுவோம், நாளைக்கு வேற ஒரு அமைப்பை சார்ந்தவர் பேசுவாங்க, வேற கொள்கையுடையவர்கள் பேசுவாங்களே. அப்ப இரண்டு கொள்கையுடையவர்கள் ஒரே மக்களிடத்தில் இரண்டு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு பாவமான காரியத்தை அவர்கள் செய்தால் அந்த பாவத்தில் நாமும் பங்கெடுக்கக்கூடிய நிலை வருமே என்று சொன்னால் அது நம்ம கொள்கையை மட்டும் நம்ம சொல்லிட்டு போவோம், அதுல என்ன இருக்கு என்று அவர் தன்னளவில் எப்படி தன்னுடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த திட்டமிடலை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அதில் வாத பிரதிவாதங்கள் மார்க்க அடிப்படையில் வைக்கப்பட்டால் கூட அவருடைய சுய சிந்தனையின் அடிப்படையிலே அந்த விவாதத்தை இழுத்து கொண்டு போவதை தான் நாங்கள் பார்க்க முடிந்தது. அப்போ ஒரு கட்டம் வருது, இந்த மசூரா இப்போ இதில் எந்த முடிவும் எடுக்கப்படாண்டான்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எப்படி? பிற மேடை விஷயத்தை பொறுத்தவரையில் நாம் மற்ற அமைப்பில் இருந்தோ அல்லது பிற இயக்கங்களில் இருந்தோ நமக்கு அழைப்பு பெருமையானால் அதை நாம் தவிர்த்துக் கொள்வோம், நாம் எந்த மேடையில் ஏறாண்டாம், எதை பற்றிய சர்ச்சை இப்போ நமக்கு வேண்டாம், பின்னாடி நம்ம ஆய்வு செய்து முறையாக மார்க்க அடிப்படையிலான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாம் அதை முடிவு செய்து விடலாம் என்று அந்த இடத்துல முடிக்கிறோம். முடித்தால் இதோடு இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருமான்னு பார்த்தா முடியல. அவர் போற இடங்களில் அவர் பயானுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு போற இடங்கள்ல உங்கள் மார்க்கம் நிகழ்ச்சியா இருக்கட்டும், கேள்வி பதிலாக இருக்கட்டும், இது போல அந்த பிற மேடைகள் சம்பந்தமான கேள்விகள், பிற மீட்டிங் சம்பந்தமான கேள்விகள் இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அவருடைய சிந்தனையை மக்கள் மத்தியிலே ஆழமாக பதிய வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தொடர்ச்சியாக உருவாகி கொண்டிருக்கின்றது. அடுத்த மசூராலையும் கூடுறோம், அடுத்த மசூராலையும் வாத பிரதிவாதங்கள் ஆரோக்கியமான நிலையில் வைக்கப்படும் என்று எதிர்பார்த்தால் எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் எந்த விதமான அறிவும் இல்லாமல் அவர் மீண்டும் இதே கருத்தை தான் எடுத்து வைக்கிறார். ஏன் போகக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன தடை இருக்கு? மார்க்கத்தில் தடை இருக்கு. ஏங்க, கொள்கை சார்ந்து ஒரு ஜமாத்தில் முடிவு எடுத்திருக்கிறோம், அந்த முடிவை கொள்கை சார்ந்து நீங்கள் எதிர்த்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் அதற்கு வலுவான ஒரு ஆதாரம் வைக்கப்பட வேண்டுமே. அந்த ஆதாரத்தை வைத்து மக்கள் மத்தியத்திலே இதுதான் எங்களுடைய ஆய்வு, இதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்வதை விட்டுவிட்டு இவர்கள் கூப்பிடுகிறார்கள் அதனால் நாங்கள் செல்வோம், அதிலே நம்முடைய கொள்கையை நம்ம உறுதியாக சொல்லுவோம், அடித்து சொல்லுவோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய அளவிற்கு மக்களை வழிகட்டின் பக்கம் கொண்டு சென்றுவிடும். இப்படித்தான் பல அமைப்புகள் துவங்கி இன்று காணாமல் போயிருக்கின்றார்கள், அவருடைய கொள்கைகள் சிதைந்து போயிருக்கின்றது என்பதை
மொத்தம் 5 மசூரா நடந்திருக்குமா நிர்வாக மசூரா நடந்திருக்குமா இருந்தால் நான் கலந்து கொண்ட அந்த 2 மசூராக்களிலுமே இதுதான் அதிகபட்சமாக பேசப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தொடர்ச்சியாக அவருடைய வாதத்திலே பிரமிடை சம்பந்தமாக ஏறக்கூடிய விஷயங்களிலேயே தொடர்ச்சியான கருத்து பரிமாற்றம் செய்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் இதனுடைய விபரீதம் எங்க போகுது? மக்கள் எல்லாம் சொல்றாங்க தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகள் எல்லாம் மராய்வு செய்யணும்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே மராய்வு செய்யணும், சூனிய கருத்துக்களை நாம் மராய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப சொல்லுகின்ற பொழுது அந்த ஆய்வு எப்படி நடத்தப்பட வேண்டும், எதன் அடிப்படை நடத்தப்பட வேண்டும், யார் அந்த ஆய்வை செய்வது, அல்தாஃபி என்ற நபர் செய்வதா அல்லது நிர்வாகம் செய்வதா அல்லது நிர்வாகம் சார்ந்த தாயிகளால் அந்த ஆய்வுகள் செய்வதற்குரிய வழித்தடங்கள் இருக்கிறதா, அதற்கு தகுதியுடையவர் இருக்கிறார்களா என்பதை பற்றி செய்யாமல் ஆய்வு செய்யப்பட வேண்டும் சொல்கிறார். இத அவர் இந்த சிந்தனையை எப்படி விதைக்கிறார் என்றால், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் செல்கின்ற பொழுது அவர் அவருடைய போக்கிலே நிர்வாகத்தினுடைய எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லாமல் எந்த விதமான முடிவுகளும் இல்லாமல் அவரே தன்னிச்சையாக இது மராய்வு செய்யப்படக்கூடிய விஷயமா தான் இருக்குது, ஜமாத் முறைப்படியாக மராய்வு செய்து உங்களுக்கு அறிவிக்கும் என்று ஒரு ஜமாத்தினுடைய நிர்வாகத்தின் மீது அவர் பழி போடக்கூடியவராக மாறிவிடுகிறார். அவருடைய சொந்த கருத்தை ஆணித்தரமாக இப்போ சூனியம் சம்பந்தமாக ஒரு கேள்வி எழும்புகிறது, அந்த கேள்வியில் அவர் விடை கொடுக்க வேண்டும். திருக்குர்ஆனுக்கு முரண்படக்கூடியதாக சூனியம் இருக்கிறது, இதனுடைய பார்வை என்ன என்று கேட்டால் அவருடைய பார்வையை மற்ற விஷயங்களுக்கு எப்படி ஆணித்தரமாக சொல்கிறார்களோ, அவருடைய செயல் அவர் நினைத்ததை அவர் சரியென்று படக்கூடியதை அவர் எப்படி இதுதான் மார்க்கம் என்று மக்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சொல்கிறாரோ, இது போன்று இந்த சூனிய விஷயமாக இருக்கட்டும், சஹாபாக்கள் விஷயமாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களிலே அவர் ஆணித்தரமாக இதை சொல்லி மக்கள் மத்தியில் நிறுவுவதில்லை. எப்படி? நான் ஒரு ஜமாத்தில் பயணித்தோம், அந்த ஜமாத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜமாத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்றைக்கு பல காரணங்களால் நான் வெளியே பார்க்கின்ற பொழுது ஏதோ மிகப்பெரிய பிழை இருப்பது போன்று தெரிகிறது, அதனால் இதெல்லாம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டியது, இதை முறையாக நிர்வாகம் ஆய்வு செய்து உங்களுக்கு அறிவிக்கும் சொன்னா, அந்த ஜமாத்தில் பயணிக்கின்ற பொழுது ஏதோ நீங்க மூணாந்தரமா இருந்து பயணித்தீங்களா? மூணாந்தரமாட்டா நீங்க இருந்துட்டு இருந்தீங்க, நீங்களும் அதில் ஒரு நபராக இருந்து அந்த ஆய்வுகள் அத்தனைக்கும் நீங்கள் உட்படுத்தப்பட்டு நீங்களும் அதை ஒத்துக்கொண்டு மற்றவர்கள் பேசியதை விட தெளிவாக ஆணித்தரமாக பேசிய நபர்களில் அல்தாஃபி என்ற நபரும் ஒருவர் தானே. அப்போ ஏதோ ஒரு ஜமாத்தில் பயணித்தோம், அவங்க பயணிச்சதுனால அங்கே ஒரு ஆய்வுகள் செய்தாங்க, அந்த ஆய்வுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு பொருந்தாத ஆய்வு மாதிரி பேசுறது ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய ஒரு பழி வாங்கி ஒரு ஜமாத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பேசப்படக்கூடிய ஒரு செயலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அப்ப இதுதான் நான் மனதளவில் இந்த ஜமாத்தில் இருந்து ஒதுங்கி ஓரமாக இருப்பதற்குரிய முக்கிய காரணமாக அமைந்தது. ஏன் செயல்பட முடியலன்னா, இதனுடைய ஆரம்பத்திலே அல்தாஃபி என்ற நபரினுடைய அந்த தாக்கம் தான் இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளில் அமையக்கூடியதை பார்க்குறோம். நிர்வாகமாக செயல்படணும் ஆசைப்படுறோம், சிறந்ததை செய்யணும்னு ஆசைப்படுறோம். சிறந்ததை செய்யணும்னா என்ன செய்யணும்? தௌஹீத் ஜமாத்திலிருந்து வேறுபட்டு அதிலிருந்த கசப்பான உணர்வுகளை நாம் உணர்ந்து இங்கு சரி செய்யப்பட வேண்டும் என்றால் முதலில் கசப்பான உணர்வுகளாக நாம் பார்ப்பது எதை? அவர்களுடைய உறுப்பினர்கள் எதை சரி என்று நினைக்கிறார்களோ அதை அப்படியே மக்கள் மன்றத்திலே எடுத்து போட்டு உடைத்து விடுவார்கள். அது சரியா தவறான்னு பார்க்கறது கிடையாது. எதிர் ஜமாத்காரனா, தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக பேசிட்டானா, தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரியா, உடனடியாக அவனை பற்றி அவதூறுகள், அவனை பற்றி எந்த தகவல் கிடைத்தாலும் பரப்புவது, அதை ஃபேக் ஐடியிலே கொண்டு போய் சேர்ப்பது, இப்படி ஒரு பெரிய பிரளயத்தை செய்ததன் காரணத்தினால் ஒரு ஜமாத் இன்னைக்கு அழிவின் பாதையில் செல்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அகமது கபீர் என்ற ஒரு ஐடியை இந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்களே தன்னுடைய ஆக்கங்களை தன்னுடைய பேரில் அல்லாமல் மற்றவர்களை வைத்து ஏவி பரப்ப நினைக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய மோசமான முன்னுதாரணம். அப்ப இது தடுக்கப்பட வேண்டும். ஒரு கசப்பான உணர்வில் இருந்து நாம் படித்த படிப்பினை என்ன? எதை செய்வதாக இருந்தாலும் ஆதாரத்துடன் தெளிவாக செய்யப்பட வேண்டும், முறையாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அப்ப இதை என்ன பண்றோம்? மசூராக்கள் ஒரு செய்தியா வைக்கிறோம், செய்தியா வச்சு மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ஃபேஸ்புக்கில் எழுதப்படக்கூடிய, வாட்ஸ்அப்பில் பரவக்கூடிய இந்த செய்திகளுக்கு கடிவாளம் போடப்பட வேண்டும். எதை மக்கள் சரியான முறையிலே உண்மை அறிந்து அவர்கள் பரப்புகிறார்களோ அதை பரப்புவதில் பிரச்சனை இல்லை. என்ன நடக்கு? ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தினுடைய பிரச்சாரகர் போல மக்கள் செய்தியை கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு பழி சுமக்க வேண்டியது யார்? மாநில நிர்வாகம் பழி சுமக்க வேண்டி இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பதை கூட தெரியாமல் பரப்பி விடுகிறார்கள். அதற்கு ஒட்டுமொத்த பாவத்தையும் இந்த நிர்வாகிகள் சுமக்க வேண்டுமா? அதனால் இதுக்கு ஒரு வரையறை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பொறுப்பு வைக்கப்படுகிறது. அப்ப எனக்கும் நசீர் பாய்க்கும் பொறுப்பு தர்றாங்க. நான் என்ன பண்றேன்? ஒரு குழுமம் ஆல்ரெடி இந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தினுடைய செய்தியை பரப்பக்கூடியதற்காக உருவாக்கப்பட்டு ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது.
அந்த குழுமத்திலே நான் வாட்ஸ்அப்பில் மசூரா செய்து இனி உள்ள காலங்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எது மாதிரியான ஆக்கப்பூர்வமான பணிகளை இந்த ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் மூலமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று ஒரு 2-3 மணி 2-2.5 மணி நேரம் பேசப்பட்டு விவாதம் செய்யப்பட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த அடிப்படையில் நாம் செயல்படுவோம். யாருடைய சுதந்திரத்தை நாம் பறிப்பதற்காக அல்ல. ஜமாத் என்று வருகின்ற பொழுது ஜமாத்தின் கட்டமைப்போடு ஜமாத்தினுடைய முடிவுகளோடு நீங்கள் உங்களுடைய பிரச்சார பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுதக்கூடிய ஆட்சிகளாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் பரப்பக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரிதான். தனிநபர் என்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வேறு, ஜமாத்திற்காக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் வேறு. அதை ஜமாத் நிர்வாக ரீதியாக கொண்டு செல்வோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதில் அந்த செயல்பாடுகளை நடத்துவதற்கு முனைகின்ற பொழுது ஒரு நபர் மூலமாக அது தடுக்கப்படுகிறது. ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அந்த குழுமத்தில் ஒரு ஆலோசனை செய்கின்ற பொழுது நிர்வாகத்தை கிண்டல் அடித்து அன்பு செலுத்தக்கூடிய இடத்தில் போராட்டம் எதற்கு என்று கேட்கிறார். அதே போன்று பல கேலி கிண்டல்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேரடியாக அல்தாஃபி இடத்துல வாட்ஸ்அப்பில் நான் தொடர்பு கொள்கிறேன், ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறேன். இந்த குழுமத்தில் இப்படி நாம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சரியான முறையில் மக்களை கொண்டு செல்வதற்குள்ள முயற்சியை செய்வோம்னு சொல்கிறேன். அந்த முயற்சியை செய்வோம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த நபர் மக்களை டைவர்ட் பண்ணி வேறொரு கோணத்தில் அவரை கொண்டு சென்று அவர் நினைத்ததை சாதிப்பதற்காக அவர் செய்துட்டு இருக்கார். அவருடைய பேரில் எதுவுமே செய்யல. அவர் மறைமுகமாக எழுதி கொடுப்பதை மக்கள் பரப்பக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பரப்புவதிலே மிகப்பெரிய அளவிற்கு தவறு இருக்கிறது. அவர் செய்யக்கூடிய தவறுக்காக ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் ஏன் பொறுப்பு சுமக்க வேண்டும், எந்த தேவையில்லைன்னு சொல்லி இது அவருக்கு எழுதிட்டு அவர் போன்லேயும் தொடர்பு கொண்டு பேசினால் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம் இல்லை, அதனால அப்படிதான் மக்கள் இருப்பாங்க, போக போக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முதலிலே எதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்வதற்கு ஒரு பாவமான காரியம் நடக்கின்ற பொழுது அவதூறு செய்திகள் பரப்பப்படுகின்றது என்று தெரிகின்ற பொழுது கூட அதை அவர் தடுக்காமல், தௌஹீத் ஜமாத்திற்கு மேல் எப்படி வேணாலும் பழி சுமத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அது எந்த பழி வேணாலும் சுமத்திடலாம், அதை மக்கள் வெறுத்தொதுக்கி ஓரம் கட்டப்பட்டு விட்டால் போதும் என்ற ஒரு மனநிலையே உறுதியாக இருந்தார். அப்ப நான் அவர்கிட்ட போராடுறேன், இது சரியில்லை, சரியான கோணம் இல்லைன்னு சொல்றேன். இதையே நிர்வாக குழு வருகின்ற பொழுது நிர்வாக குழுவிலும் நான் வைக்கப்படுது, இந்த விஷயத்தை பற்றி பேசப்படுது. இதுல முதல்ல இந்த குரூப்பால தான் பிரச்சனை வருது, இந்த குரூப் கடிவாளம் போடப்பட வேண்டும், தவறான செய்திகள் பரப்பப்படக்கூடாது என்று சொல்லி அதில் பேசப்படக்கூடிய நிலை வருகின்ற பொழுது அந்த நபர் என்னை பற்றி ஒரு கடிதம் எழுதி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொன்ன கோரிக்கையை வைத்து அல்தாஃபியும் அப்துல்லா போன்ற நபர்கள் எல்லாம் அங்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வர்றாங்க. அப்போ தாராளம் விசாரணை நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை கூப்பிடுங்க, பேசுங்க, எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய செயல் என்ன, எதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்றார், தன்னுடைய அடையாளத்தை அவர் அறிமுகப்படுத்தாமல் அவர் செய்தியை கொண்டு செல்றாரு. கொண்டு படக்கூடிய செய்திகளை தவறு இருக்குன்னு சொன்னோம், கேட்கல. அது அவர்கள் அப்படியே உதாசீனப்படுத்தி அந்த நிர்வாகத்தில் எந்த விதமான இது சம்பந்தமான தீர்மானம் எடுக்கப்படாமல் கடந்துட்டாங்க. விளைவு என்ன, எங்க போகுது? அவருடைய ஆக்கங்களை கட்டுக்கடங்காமல் எழுத தொடங்கி அது மக்கள் மத்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு எந்த அளவிற்கு போகுது? 8 கோடி ரூபா மேட்ரு. தௌஹீத் ஜமாத்தில் பிஜேயால் பரப்பப்படக்கூடிய ஒரு செய்தி 8 கோடி ரூபா. அந்த 8 கோடி ரூபா மேட்டரை உறுதிப்படுத்துவதற்குரிய எந்த ஆதாரமும் பிஜே சொல்லக்கூடிய ஆதாரத்தை தவிர்த்து மக்கள் மன்றத்தில் இல்லை. அப்போ நேரடியாக அவர்கிட்ட கேட்குறேன், அல்தாஃபி நீங்களும் இந்த 8 கோடி ரூபா மேட்டரை சொல்றீங்களே, இந்த இதில் நிரூபிக்கக்கூடியதற்கு தௌஹீத் ஜமாத் உங்களை அழைத்தால் நிரூபிக்கக்கூடிய கிரவுண்ட் என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்க 8 கோடி ரூபாய் மேட்டரை பரப்புறீங்களா, இது தப்பு இல்லையா? அவர் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார், அதனுடைய பழியையும் பாவத்தையும் சுமப்ப அவராக இருக்க வேண்டும். ஒய்எம்ஜியில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக 8 கோடி ரூபாய் மேட்டரில் எந்த தெளிவும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர் சொன்ன வாதத்தை வைத்துவிட்டு நாம் இதை பரப்ப முயற்சிக்கிறோம். இதில் என்ன தேவை இருக்கு? அப்போ பரப்பக்கூடிய நபராக நாம் இருப்போம் என்பதை அவர் உணர்ந்து தான் இந்த செயலை செய்வதற்கு நம்மை தூண்டி இருக்கிறார். நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் அது உண்மையை தானே சொல்றாங்க. என்ன உண்மை இருக்கல? என்ன உண்மை இருக்கு? அப்படி உண்மை என்று பார்த்தால் அந்த 8 கோடி ரூபாய் மேட்டர் மட்டும் இல்லை, அந்த 8 கோடி ரூபாவை சொல்லுகின்ற பொழுது நீங்களும் குற்றவாளியை தான் ஆவீங்க. அது நான் எப்படி குற்றவாளி ஆவேன்? நீங்களும் தான் ஆவீங்க. ஏன் 8 கோடி ரூபாய் என்பது இவர் சொல்லக்கூடிய இவர் 3 மாசத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த 3 மாசத்துல உருவாக்கப்பட்ட 8 கோடியா? இல்ல, ஆரம்பத்தில் யாரெல்லாம் இதை நிர்வகித்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் பங்கெடுக்கக்கூடியதாக இந்த 8 கோடி வரும். அப்ப கணக்கு வழக்கு என்பது இந்த 3 மாசத்துல மட்டும்தான் சரியா இல்லையா? நீங்களே சொல்லியிருக்கீங்க 40 லட்சம் ரூபாய் சாதி கொண்டு போனாரு, ரோட்ல வச்சு எனக்கு தெரியும். அப்ப எப்படி எனக்கே தெரியாம நடக்குன்னு பொருளாதார குற்றச்சாட்டை முதல் முறையாக மக்கள் மன்றத்தில் வைத்தது நீங்க தான். அப்ப வைத்திருக்கக்கூடிய நீங்கள்
அதை உறுதிப்படுத்தி அதை நிரூபிக்கக்கூடிய எந்த ஆதாரமும் கையில் இல்லாத பொழுது இந்த 8 கோடி ரூபாய் மீண்டும் எடுத்து நீங்க 8 கோடி ரூபாய் பரப்புறீங்க. அப்ப இந்த 8 கோடி நிரூபிக்கக்கூடிய எந்த முகாந்திரம் இல்லையே, ஏன் இதை செய்றீங்கன்னு சொல்லி கேட்டால் அவருடைய வாதத்தை நிறுவுவதற்கு மீண்டும் மீண்டும் பேசினார். அந்த இடத்துல திருச்சி ஃபாரூக் அவர்கள் சாதகமான முறையில் நீங்கள் செய்வது தவறுதான், இதை பேசப்படக்கூடாது, இது நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள் என்று அந்த ஃபாரூக் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி என்னுடைய வாதத்திற்கும் உறுதுணையாக அவர் வாதம் வைத்தவுடன் அதை அப்படியே விட்டுறார். அப்ப தனக்கு எதிராக ஒரு வாத பிரதிவாதம் அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று வருகின்ற பொழுது அப்படியே அது கடந்து செல்லக்கூடிய நிலைக்கு போறார். அடுத்து தடுக்கப்படுகிறதா? அவதூறு செய்திகள் நிறுத்தப்படுகிறதா? இல்ல, மீண்டும் மீண்டும் அது வருது. எந்த அளவுக்கு வருது? தான் செய்திருக்கக்கூடிய தவறை ஒரு சாதாரண தவறாக ஒரு கடிதம் எழுதி பரப்பப்படுகிறது. தௌ ஜமாத்தினுடைய தவறுகள் என்று சுட்டி காண்பிக்கப்படக்கூடிய ஒரு கடிதத்தில் ஆஜானு அவருடைய குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தவிர என்று எழுதுறாங்க. ஆஜானு என்ன குற்றச்சாட்டு தான் தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார்? ஆஜானு என்ன தவறு செய்தேன் என்று மக்கள் மத்தியில் பிறகு நான் இந்த தவறை தான் செய்திருக்கேன்னு சொன்னார். ஆனால் அந்த கடிதத்தில் எழுதப்படுகிறது ஆஜானு நடவடிக்கை அவர் ஒப்புக்கொண்ட குற்றத்தை தவிர எழுதியிருக்கு. அடுத்து என்ன? தனிமையில் இருந்தது, அல்தாஃபி தனிமையில் இருந்தது, தனிமையில் இருந்ததை தவிரன்னு போட்டுட்டு என்ன போடுறாங்க? தனிமையில் இருந்ததற்குரிய தண்டனை என்ன? குர்ஆன் என்ன சொல்லுது? தௌபா செய்து மீண்டுக்கோன்னு சொல்லுது. இந்த நிலையில்தான் உங்களுடைய மனநிலை இருந்ததா? நீங்கள் தௌ ஜமாத்திற்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதினீங்க? நான் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு புழுவை போல் நெளிகிறேன், கண்ணீர் விட்டு நான் சஜிதாவில் நான் தௌபா செய்கிறேன், நான் மிகப்பெரிய அளவிற்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறேன், தலைவன் என்பவன் தலை நிமிர செய்யக்கூடியவனாக இருப்பான், தலை குனிவு ஏற்படுத்தக்கூடியவனாக ஒரு தலைவன் இருந்துவிடக் கூடாது, அப்படிப்பட்ட நிலைக்கு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவறுக்கு அது ஒரு பாரதூரமான தவறு, சமுதாயத்திற்கு ஒரு தவறான முன்னுதாரணம், ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய தவறை பிரம்மாண்டமாக நீங்கள் காண்பித்த அந்த போக்கெல்லாம் போய் இன்னைக்கு சாதாரண ஒரு சந்திப்பு, ஒரு தனிமை சந்திப்பு தான் என்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இந்த சந்திப்பின் மூலமாக சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இதை சொல்ல விரும்புகிறீர்கள். உங்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை பரப்புறாங்க, உங்கள் செய்தி சம்பந்தப்படப்படுறாங்க, சர்வசாதாரணமாக அவர்கள் அந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல நினைக்கிறார்கள். ஒரு இளைஞர் பட்டாளத்தை ஒரு 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 சத்திய பாதைக்காக வேண்டி லட்சிய பயணத்தில் மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய வழித்தடம் இப்படிதான் இருக்கணுமா? இப்படிதான் எழுதப்படணுமா? அப்ப அந்த கோணத்தில் தான் பார்க்கிறோம். இதுல நீங்கள் இவர்களை சரி பண்ணுவதற்காக உள்ள எந்த முகாந்திரமும் இல்லை. அவர்களை மேலும் மேலும் நீங்கள் ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாதங்களையும் அதை ஊக்கப்படுத்துறீங்க. அவர்கள் எதை மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்களோ, யாரும் ஆர்டிகளே தெரியாம தன்னாலே பரவுது, எல்லாரும் பரப்புறாங்க, ஒட்டுமொத்த பேரும் பரப்புறாங்க. பேஸ்புக்கில் போராளியா இருக்கக்கூடிய 1-2 பேர்கிட்ட எங்க இவர் இந்த லெட்டர் இவருடைய லெட்டர் தானே, நீங்க எல்லாம் ஏன் பரப்புறீங்கன்னு கேட்டா அவர் ஆரம்பத்திலே நம்ம கோட்டை விட்டுட்டோம், அதனால பரவிட்டு இருக்கு, அதனால நம்ம செய்துட்டு இருக்கோம், அவர் நம்ம தானே கோட்டை விட்டோம். யார் கோட்டை விட்டா? நான் கோட்டை விடவில்லை. இந்த தவறு நடந்து விடக் கூடாது என்பதற்காக நான் இந்த தவறு நிகழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக போராடி இருக்கிறேன். என்னை உதாசீனப்படுத்தியிருக்கீங்க. அல்தாஃபியினுடைய அந்த முடிவை மக்கள் மன்றத்தில் உறுதிப்படுத்தி அந்த மக்களை உந்துதல் படுத்தி பண்ணியிருக்கீங்க. என்ன நடக்குது? சர்வசாதாரணமாக புழக்கத்துக்கு வருது, அவதூறு செய்து புழக்கத்துக்கு வருது. இது எப்படி உறுதிப்படுத்துது? நீங்களும் கடைசியில் பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பேசியிருக்கீங்க? நான் வீடியோ பார்க்கப்படவில்லை, ஆனால் என்னிடத்தில் ஒரு சகோதரர் சொன்னது என்னது, ஒரு வீடியோவில் நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில், ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் நான் பேசக்கூடிய நேரத்தில் நான் என்ன அப்படி பெரிய தவறு செய்து விட்டேன், என்னாலா அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, என்னால நான் செய்த தவறுக்காகவா அந்த குடும்பம் என்னை பழிக்கப் போகிறது, அந்த குழந்தைகள் என்னை பழிக்கப் போகிறார்கள், மார்க்க விஷயம் கேட்பதற்காக, சந்தேகம் கேட்பதற்காக என்னுடைய வீட்டில் வந்தார்கள், நான் வீட்டிலே அனுமதித்தே தான் தவறு, நான் வேற என்ன தவறு செய்து விட்டேன்னு கேட்குறீங்க. இப்படி பேசுவதற்கு அல்தாஃபியாய உங்களுடைய உள்ளம் எப்படி இடம் கொடுத்தது இந்த அளவிற்கு? அப்போ ஒருத்தர் எழுதுறாரு, அது எழுதக்கூடிய நபருடைய அதே வாசகத்தை பயன்படுத்தி மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது கூட அந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தீர்கள் என்றால் இது எங்கிருந்து உருவாகிறது? யாருடைய சிந்தனையிலிருந்து உருவாகிறது? இதனால்தான் ஒரு சரியான வழித்தடத்தில் இது பயணிக்கக்கூடிய அளவிற்கு இது மக்களை உருவாக்கவில்லை. ஒரு ஜமாத்தின் மேல் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு, அந்த ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்றிருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம் என்ன செய்யுது? எந்த ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரிதான், அது உண்மையா பொய்யாலும் பார்க்கக்கூடாது. தௌ ஜமாத்துக்கு எதிரானதா அடிச்சு தோசம் பண்ணிரு, அடிச்சு போட்டுரு. அப்ப நான் என்ன சொல்றேன், எது உண்மையோ அதை போட்டு உடைத்து மக்கள் மன்றத்திலே பிரச்சாரம் செய்த எந்த தவறும் இல்லை. போட்டு உடைக்க வேண்டிய செய்தி என்ன? உண்மையான செய்தியை போட்டு உடைப்போம். யூகமான செய்தியும் அவதூறு செய்தியையும் சந்தேகத்துக்குரியதையும் ஏன் நாம் போட்டுடைக்க வேண்டும்? அதை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அது இல்லாமல் இருந்த அதனுடைய பாவத்தை சுமப்பது, அதை பரப்பியவர்களும் அதற்கு நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் தான் இருக்க முடியும்.
அப்போ இந்த செயலை செய்வதற்கு ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க? அப்போ இதனுடைய மூளை நிர்வாகம் செயல்படுவதற்கு தடையாக இருந்தது அல்தாஃபி தான். நிர்வாகத்தில் வந்து ஆரோக்கியமான எந்த விதமான ஒரு விவாதங்களையும் நடத்தாத அளவிற்குத்தான் அதனுடைய சூழ்நிலை அமைந்தது. அவர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏங்க இப்படிலாம் இருக்குதா, இதெல்லாம் ஆரோக்கியமாக கொண்டு போகண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம், போக போக செய்யலாம். ஏங்க போக போக செய்யலான்னா எப்போ செய்கிறது? அப்போ இதனுடைய இறுதி இந்த முடிவு எப்போ நான் எடுக்கிறேன் தெரியுமா? தர்பியாவுக்காக வேண்டி, நிர்வாக தர்பியாவுக்காக வேண்டி எங்களை அழைத்தீர்களே, அந்த அழைக்கின்ற பொழுது கூட அது நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் முடிவு செய்து அவர்கள் நிர்வாகத்தில் முடிவு செய்யப்பட்டு தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டதா? இல்லை. நீங்கள் ஒரு அறிவுரை சொல்றீங்க, தர்பியா நடத்த வேண்டும் என்று சொல்றீங்க, அதன் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. அது எப்படி நடத்தப்பட வேண்டும், எங்கே நடத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் வியூகம் வகுத்த நீங்க தான். அப்போ அல்தாஃபியை சுற்றித்தான் அனைத்தும் நடக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு ஜமாத் தொடங்கி இருக்கிறோம், ஒரு மூத்தவராக இருக்கிறாரு, சரியான முறையில் கொண்டு போகணும், ஒரு மக்கள் மத்தியில் வந்து உங்களைத்தான் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலைக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும்? மக்கள் என்ன நிலையில் இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய சிந்தனையை ஒரு நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் சொல்லியிருக்க கூடாதான்? நான் சொன்னால் இப்ப இந்த அளவிற்கு சொல்லும்போதே உங்களுக்கு கோபம் வருது. இதை நான் முன்கூட்டியே உணர்த்தி இருந்தால் நீங்கள் என்ன மனையில் இருந்திருப்பீர்கள்? அரசியலினுடைய உச்சகட்டமாக உங்களுடைய செயல்பாடுகள் நான் பார்க்கிறேனே, அத்தனையும் பார்க்கிறேனே. ஒரு தவறை சுட்டி காண்பிக்கின்ற பொழுது அந்த தவறை திருத்திக் கொள்வேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் மேடையிலே மைக்கை பிடித்து பேசுகின்ற பொழுது தான் அது சொல்லுகளே ஒழிய உள்ளுக்குள்ளாடும் சாதாரண நடைமுறையிலும் அது உங்களிடத்தில் இல்லை, உங்களிடத்தில் வரவும் இல்லை. அப்படி வந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்காது. அப்போ இந்த நிலையை பார்த்துட்டு சொல்றேன், இது செயல்பட முடியாது என்பதை தர்பியாவுக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது ஆபி இப்ராஹிம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று டைம் கேட்டு ஆபி இப்ராஹிம் சந்திக்கிறோம், முந்தின நாள் சந்திக்கிறோம். சந்திக்கின்ற பொழுது நான் சொல்றேன், இந்த ஜமாத்தினுடைய பயணப்பாதை தவறாக இருக்குது, கொள்கை சார்ந்து பயணப்பாதைகள் இல்லை, எல்லாத்திலையுமே அவர் சமரச நோக்கத்தை வந்து கையில் எடுக்கிற மாதிரி தெரியுது, இது ஆரோக்கியமான நிலையாக இருக்காது என்று சொல்லி அவரிடத்தில் ஆணித்தரமா சொன்னேன். இப்படித்தான் இந்த ஜமாத் செயல்படுமா இருந்தால் இதில் நம்மளால பணிக்கவும் முடியாது, இதை முடிச்சிருங்க, எங்களை விட்டுருங்க. நீங்க இப்படி வந்து நம்ம மக்களை வார்த்தெடுக்கல, நாங்களும் இப்படி உருவாக விரும்பல. சிறப்பான முறையில் உண்மையை சொல்லி போதிக்கக்கூடிய மக்களாக, நேர்மையான மக்களாக, கொள்கைக்காக போராடக்கூடிய மக்களாக உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம். எதை எடுத்துக்கிட்டாலும் நிசாரமா சாதாரணமாக திருமண விஷயமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தௌ ஜமாத்தில் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா நம்ம எடுக்காத முடிவா? சூனிய விஷயமா சும்மா விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆய்வு செய்து மாற்றிக்கலாம் அப்படின்னா அப்போ நம்ம எடுக்காத முடிவா? எதை செய்தோமோ அதை தெளிவான முறையிலே மார்க்க அடிப்படையில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இது சரிதான் என்று வாதிடக்கூடிய அளவிற்கு புரிந்து செயல்பட்டவர்கள், உணர்ந்து செயல்பட்டிருக்கக்கூடியவர்கள். அது மாற்றப்பட வேண்டும் என்றால் அதை விட வலுவான ஒரு ஆதாரத்தை சமர்ப்பிக்கப்பட்டு அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். பிரமேட விஷயங்கள் ஆமா எங்க வேணாலும் ஏறலாம்னா அதனுடைய தாக்கம் எங்க போய் விட்டுது? டிசம்பர் 6க்கு போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல பல அமைப்புகள் நடத்த போராட்டத்தில் OMJ கலந்து கொண்டிருக்கார்கள். நம்ம ஏன் முன்னாடி நிலைப்பாடு எடுத்தோம்? ஒரு அமைப்பினுடைய வெறியா, தாக்கமா? அப்படி இல்லை. மார்க்க அடிப்படையில் வந்து வரம்புகள் மீறப்படக்கூடிய இடங்கள், அந்த இடங்கள் நம்ம கலந்து கொள்ள கூடாது என்று சில வரையறை வச்சிருந்தோமே இல்லையா? அப்ப அது உங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமா எப்படி ஆகுது? தௌ ஜமாத்திலிருந்து வெளியேறிய காரணத்தினால் டோட்டலா மாறிடலாம், எல்லாத்தையும் மாத்திரலாம், நமக்கு அதில் ஒரு கடிவாளம் இல்லை, ஒரு பிடிமானம் இல்லை என்று சொல்லி அனைத்தையுமே உதாசீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு மக்களுடைய மனையிலே நீங்க உருவாக்கி வைத்து விட்டீர்கள். அப்ப மார்க்க அடிப்படையில் எடுக்கப்பட்டு நீங்களும் சேர்ந்து பிரச்சாரம் செய்து கொள்கை என்று பிரச்சாரம் செய்த விஷயத்திலேயே நீங்கள் சர்வசாதாரணமாக மக்களை மடைமாற்றி அது என்ன மார்க்க அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு இல்லாமல் ஏதோ ஒரு ஜமாத்திற்காக ஒரு தனிநபருக்காக எடுக்கப்பட்ட முடிவுகளை போன்னு சித்தரிச்சிங்க. இதைத்தான் அவர் ஆமி இப்ராஹிம் சொன்னோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியான முறையிலே மக்களை கொண்டு செல்லணும். கொள்கை ரீதியாக இல்லை, இதில் இது செயல்பட முடியாது, நடத்துறது இல்லைன்னு சொல்லும்போது பொறுமையாகிறீங்க, சரி பண்ணிடலாம், நம்ம பேசி தீர்த்திடலாம்னு சொல்லி தர்பியா நடத்துகிறாப்புல. தர்பியாவில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தர்பியாவில் இருக்கிறோம். அழகான தர்பியா எடுத்தாங்க. அதில் வந்து தர்பியாவில் வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டு ஒரு நிர்வாகவியல் எப்படி நடத்தப்பட வேண்டும், ஒரு நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும், அது எப்படி இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் எல்லாமே சொன்னீங்களா? அந்த மசூராவில் நிர்வாக குழு மசூரா நடந்தா இல்லையா? மத்தியானத்துக்கு நீங்களே இருந்தீங்களா இல்லையா? அந்த நிர்வாகத்தில் ஆமி இப்ராஹிம் அவர்களை நீங்களே சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த நிர்வாக குழுவில் பேசப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்து பதில் சொல்ல முடியாமல் பாதியிலே போயிட்டீங்க. அந்த அளவுக்கு தான் அந்த நிர்வாக குழுவுடைய தன்மை இருந்தது. ஏன் அங்கும் அந்த என்ன மேட்ரு, பிரமேட மேட்டர் தான் பிரதானமாக பேசப்பட்டது. அப்ப மார்க்க அடிப்படையில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியா தவறா என்று வாதம் பண்ணுகின்ற பொழுது லாஜிக்கை வைத்து அவர் வந்து வாதம் பண்ணி மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். காரணம் என்ன? தான் பேசப்பட வேண்டும்.
தான் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். தான் கீழவன் எப்படி இருக்கணும், தான் கீழவன் எப்படி பிரச்சாரம் பண்ணுவான், இந்த ஒரு முடிவு எடுத்து அவனால் இந்த முடிவை பின்பற்ற முடியுமா, அதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கமா, அவனால் அதை சரியான முறையில் கொள்கை சார்ந்து அவனுடைய ஈமான் இழக்காத அளவுக்கு அவனால் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க முடியுமா என்பதெல்லாம் பார்க்குதில்லை. அப்போ இதுதான் இருந்தது. அப்பவுமே இந்த நிலைக்கு மன ரீதியாக வெறுத்து ஒதுங்கி தான் இருந்தோம். ஆனால் நம்மளால் உருவாக்கப்பட்டு விட்டோம். நம்ம உருவாக்கப்பட்டது சரி, இதை எப்படியாவது சரி பண்ணி கொண்டு போயிடலாம், நல்ல ஒரு நிலையை கொண்டு போக முடிஞ்சால் அமைதியாக இருந்து நம்மளால் முயன்ற ஒரு உதவிகளை செய்துட்டு போயிடுவோம், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு உள்ள மனநிலையிலே இருந்து வெறுத்து ஒதுங்கி நான் ஓரமாக இருந்ததுனால தான் இதில் வேற எதிலும் ஈடுபட முடியவில்லை. ஏன்னா ஒரு ஆலோசனை குழுமம்னு வச்சிருக்கிறோம். அந்த ஆலோசனை குழுமத்திலிருந்து ஒரு சகோதரர் லெஃப்ட் ஆகி போனால் கூட அந்த லெஃப்ட் ஆகி போவதற்கு அவர் ஏன் போறாரு, எதனால் போறாரு, அவரை கூப்பிட்டு உள்ள சேர்ப்போம் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் கூட அல்தாஃபி அவர்கள் இல்லை. போனா போயிட்டு போட்டு நம்ம ஏன் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் நீங்க இருந்தீங்க. இதுதான் பின்தொடரக்கூடியதாக இருந்து. அப்போ அதே மாதிரி ஒரு ஜமாத்தை விட்டு ஒரு நபர் போறார், ஒரு நபராக இருந்தாலும் அவர் அந்த ஜமாத்திலிருந்து போகக்கூடாத அளவிற்கு நாம் அவரை அணுகி பேசி ஏன் நீங்க போறீங்க, எதனால் உங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்பதற்கு கூட முடியாத அளவிற்கு தான். ஏன்னா எங்கள்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு வரல அவர் உங்கள்கிட்ட தான் நேரடியாக கொண்டு வந்திருக்காரு. அதிரடி பஷீர் போயிருக்காரு, உங்கள்கிட்ட பலமுறை பேசியிருக்காரு. அப்போ அவருக்கு அவர் ஏன் போறாரு, என்னதுக்கு போறாருன்னு உள்ள விஷயங்கள் கூப்பிட்டு பேசி அதை சரி செய்யக்கூடிய இடத்துல கூட இல்லை. அது ஒரு தலைவருக்கோ அல்லது ஒரு துணை பொதுச்செயலாளருக்கோ யாருக்குமே அந்த தகவல் வரல. பொதுச்செயலாளருக்கு வந்தால் எனக்கு தெரியாது, வரல, போயிட்டார். ஆனால் அவரை நான் கூப்பிட்டு கேட்குறேன், ஏங்க நீங்கள் திடீர்னு திடுப்புன்னு வெளியே போயிட்டீங்களே, ஏன் போனீங்கன்னு கேட்டால், ஏங்க நாளுக்கு நாள் அதிருப்தியான நிலையில தான் இந்த ஜமாத்தில் என்னை வச்சிருக்காங்க, நான் என்னுடைய குற்றச்சாட்டுகளை குமரல்களை நான் சம்மந்தப்பட்ட சொல்லி காது கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏன் இது கண்டுகொள்ளாமல் இருந்த காரணம் என்ன? ஒரு கஜா புயலை காரணம் சொல்றீங்க. அந்த கஜா புயலில் கூட நாம் நேரம் ஒதுக்கி அவரை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லாமல் இருந்தோம். அதை முடிந்து இப்போ இத்தனை நாள் நீங்கள் களப்பணியாற்றினீங்க, நான் வரவில்லை, வரக்கூடிய அளவுக்கு எனக்கு சூழ்நிலையும் இல்லை, மனநிலையும் இல்லை. சரியா, மனநிலையும் இல்லை. ஏன்னா ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு ஆலோசனை செய்யப்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. அல்தாஃபி கிளம்ப போகும்போது ஒரு மெசேஜ் போடுறாரு, நாங்கள் எல்லாம் கிளம்பி போகிறோம், யாரெல்லாம் வாரீங்கன்னு கேட்டு போறாரு. இது ஆலோசனை குழுமத்தில் அவர் போட்ட மெசேஜ். சரியா, அப்போ இது மாதிரிப்பட்ட ஒரு 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 விதமான ஒரு நிர்வாகத்தினுடைய சரியான வழித்தடம் இல்லாத போறது. நம்ம என்ன பார்த்தோம், தவு ஜமாத்தில் இருக்கும்போது நிறைய நிர்வாக சீர்திருத்தங்கள் செய்தேன், புத்தகத்தை ரெடி பண்ணேன், மக்கள் மன்றத்தில் பொருளாதார ரீதியாக நான் கட்டுப்பாடுகள் வைத்தேன், அதனால தான் என் மேல் காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டார்கள் என்று சொன்னீங்க. அப்போ நிர்வாகம் என்றால் என்ன என்பது சிறப்பான முறையில் அல்தாஃபி உணர்ந்து தெரிந்து அதன் அடிப்படையில் எங்களை வழிநடத்துவார் என்று நாங்கள் நினைத்து அந்த ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்திற்குள் ஆலோசகராக உங்களை வைத்திருந்தால், அந்த ஆலோசகராக வைத்திருந்த அந்த நிலையில் நீங்கள் நிர்வாக ரீதியாக சரியான இயங்குவதற்குரிய எந்த ஒரு வழித்தடத்தையும் காணிக்கல. நீங்களாக உங்களை வழி நடத்துவதற்குரிய என்ன வழின்னு சொல்லி பார்த்தீங்க. இதுதான் நடந்து. இப்போ இதனுடைய விபரீதம் நம்ம வெறுத்து இருக்கிறோம், ஒதுங்கி இருக்கிறோம், மக்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் இந்த ஜமாத் இப்படி போயிட்டு இருக்கு, இது எங்கே போய் சேரும், எப்படி சேரும், இது இப்படி கால் போல போக்கில் போனால் இது ஒரு தவறான பாதைக்கு ஒரு முன்னுதாரணமாக போய் சேர்ந்துருமே, கொள்கை சார்ந்து மக்கள் இருக்க மாட்டாங்களே, எப்படி நாம் சிந்தித்து பார்த்தால் இறுதியாக நீங்களே இந்த கொள்கையிலிருந்து மக்களை தவறிவிட்டு பாவத்தின்பால் அவர்களை மூழ்கடிக்கக்கூடிய ஒரு செயலாக 4 சாட்சி விஷயத்தில் காஃபிர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலை வந்துடுச்சு. உங்களை நான் பேசணும் இல்லையா, 4 சாட்சி விஷயத்தில் காஃபிர் ஃபத்வா கொடுக்குறீங்க, உங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறேன், நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, நான் ஃபோன் எடுக்கல, திரும்ப நம்ம 2 பேரும் நைட்டு பேசுகிறோம், பேசக்கூடிய நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன், கடுமையாக தான் பேசினேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா 4 சாட்சி விஷயத்தை பொறுத்தவரையில் ட்ரெயினில் சென்னைக்கு போகக்கூடிய நேரத்தில் உங்களிடத்தில் ரில்மியினுடைய கேள்வியை சொல்லி, ரில்மியினுடைய கேள்வி காஃபிர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய கேள்வி தப்பான கேள்வி, அது அந்த அடிப்படையில் காஃபிர் ஃபத்வா கொடுக்க முடியாது, ஒருத்தர் குர்ஆனை நிராகரித்தார்கள் என்று நம்ம இதை எடுக்க முடியாது, அவர்கள் விளக்கம் கொடுத்தே தான் தவறாக இருக்கும். எப்படி அவங்க குர்ஆன் நிராகரிப்பாங்க, குர்ஆனை அந்த பொருந்தாதுன்னு சொல்லி நிராகரி தூக்கி எறியக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க, சூரியத்தையே நான் மராய் செய்யணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இதை நான் எப்படி பொத்தாம்பதுவாக நிராகரிக்கணும்னு சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியாது என்று சொன்ன நீங்கள் நிர்வாகத்திலே இது சம்பந்தமாக எந்த விதமான வாத பிரதிவாதத்தையும் வைக்காமல் நேரடியாக ஒரு கேள்விக்கு பதில் வருது என்பதற்காக நீங்கள் எப்படி சொல்றீங்க, ஒரு ஒய்எம்ஜேனுடைய நிகழ்ச்சி, அது மாநில பேச்சாளராக இருந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு ஒய்எம்ஜேனுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இதை மக்கள் மத்தியில் வச்சிங்களே, உங்களுடைய வாதப்படி என்ன, ஜமாத்திற்கு 2 கருத்து இருக்கலாம்,
அந்த இரண்டு கருத்து இருக்குமே, ஆனால் அந்த இரண்டு கருத்தை மக்கள் மத்தியிலே தெளிவான முறையிலே சொல்லி அதிலே மக்கள் எதை தேர்வு செய்கிறாரோ அதை தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று உங்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் இந்த 4 சாட்சிகள் விஷயத்திற்கு ஃபத்வா கொடுத்தீங்களே, காஃபிர் ஃபத்வா கொடுத்தீங்களே, இரண்டு கருத்தை நீங்கள் மக்கள் மத்தியில் பதிவு செய்தீங்களா? என்னுடைய கருத்து இதுவாக இருக்கிறது, நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருத்து இதற்கு எதிர்மறையான கருத்தாக இருக்கிறது என்பதை நீங்கள் மக்கள் மத்தியிலே நீங்கள் பதிவு செய்தீர்களா? அப்ப எதை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதிலே நீங்கள் முரண்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பேசுவதற்காக நீங்க எதையோ பேசுறீங்க, மக்களை அப்படி டைவர்ட் பண்ணணும். உங்களுடைய பேச்சாற்றல் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கிஃப்ட். அந்த பேச்சாற்றல் மூலமாக இத்தனை நாட்களும் எப்படி நீங்கள் உங்களுடைய விஷயங்களை மடைமாற்றி திசை திருப்பி மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறீர்களோ அதே போன்று ஜமாத்திற்குள்ளாலும் மார்க்க விஷயத்தில் கூட மக்களை திசை திருப்புவதற்காக நீங்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தை ஜாலம்தான். அப்போ 4 சாட்சிகள் அவன் ஏற்றுக்கொள்ளல, அதனால நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஜமாத்தினுடைய ஃபத்வாவாக நீங்கள் கொடுத்தீங்க. அல்தாஃபி என்ற தனிநபர் ஃபத்வான் கொடுத்தீங்களா? இது என்னுடைய நிலைப்பாடு, நான் இந்த நிலைப்பாடு இருக்கிறேன், அதை நான் அறிவிக்கிறேன், ஜமாத்தினுடைய நிலைப்பாடு ஜமாத் அறிவிக்கும் சொன்னீங்களா? ஆனால் சூனியத்துக்கு அப்படி சொல்றீங்களே, முறைப்படியாக ஆய்வு செய்து அறிவிப்பை ஜமாத் செய்யும் சொல்றீங்களே, அது எப்படி? அப்போ அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நிர்வாகத்தை இழுக்கிறீங்க. ஆனால் தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு எதிரான ஒரு செய்தின்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் ஜமாத்தில் ஒட்டுமொத்த கருத்தாக மக்கள் மத்தியில் கொண்டு போறீங்க. 2 கருத்தை சொல்லியிருக்க வேண்டாமா? ரெண்டாவது, ஒரு அறிஞர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு பாரதூரமான ஒரு காஃபிர் ஃபத்வா கொடுக்க போறோம். அந்த கொடுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிந்தனையில் இது காஃபிர் தான் என்பது உறுதியாக நீங்கள் நம்பக்கூடியதாக இருந்தால் இது விஷயமாக முதலில் நிர்வாக குழுவிலே வாத பிரதிவாதம் வைத்திருக்க வேண்டும் வேண்டாமா? இப்படி ஒரு சிந்தனை இருக்குது, நான் இந்த கோணத்தில் சரியாகத்தான் நான் நினைக்கிறேன், இது எப்படி இந்த கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது என்று நீ வச்சிருக்கணுமா வேண்டாமா? வைக்கல. நபிமார்களுடைய விஷயத்தில் நபிமார்களுடைய குற்றத்தையும் உங்க குற்றத்தையும் ஒப்பீடு செய்து சர்வசாதாரணம் பேசுகிறீங்க. பிரமேடை விஷயமா சர்வசாதாரணம் பேசுகிறீங்க. எந்த மீட்டிங் வேணும் போனாலும் எந்த செய்தி வேணாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கேளுங்கன்னு சொல்றீங்க. அப்போ எல்லாரும் கேட்கணும்னா 10 பேருடைய செய்தியை ஒருத்தன் கேட்கின்ற பொழுது அவன் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை அவரிடத்தில் இருக்கா இல்லையா என்பதை கூட உணராமல் ஒரு விதையை விதைக்கிறீங்க. அப்போ அந்த விதையை வைக்கின்ற பொழுது அவன் எப்படி உருவாக்கப்படுவான்? ஒயஞ்சேலாம் எல்லா இடத்துக்கும் போய் எல்லா மீட்டிங் கேட்டான்னா அவன் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் உங்கள்கிட்ட தெளிவில்லையே. 2 கருத்து நமக்குள்ள இருக்கு, அந்த கருத்தில் எது சரி எது தவறு என்பது கூட மக்கள் மத்தியிலே புரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில எல்லா இடத்துலையும் எல்லா கேள்வியும் கேளுங்கன்னா அவனுடைய கொள்கை சார்ந்து அவன் எப்படி உருவாக்கப்படுவான்? சரியை தப்பு என்று எப்படி அவன் உணர்வான்? எங்க போய் அவன் அதை சரி காண்பான்? கிதாபை பார்த்து அறிய வேண்டிய விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியலையே. எலிக்கறியை இன்னைக்கு நீங்க வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? அந்த ஃபிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை சொல்லி ஐஷா நாயகி தடுக்கப்பட்டது என்று இந்த ஃபிஸ்க்கு சொல்லிட்டாங்க, அதனால சொல்றேன்னு சொல்லிங்க. ஏங்க நீங்க ஒரு அறிஞராக இருக்கிறீங்க, அந்த ஃபிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களை வச்சிருக்கக்கூடிய கித்தாபில் உங்க சாஃப்ட்வேர்ல நீங்க ஒரு வார்த்தையை போட்டா அது சம்பந்தமான அத்தனை ஹதீஸ்களும் வரக்கூடியதா இருக்கு, இமாம்களுடைய செய்திகள் வரக்கூடியதா இருக்கு. இதை ஆய்வு செய்து உங்களால் கண்டறிய முடியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. எலிக்காக நீங்கள் செய்த ஆய்வு என்ன? நீங்க செய்த ஆய்வை முதல்ல வெளியிடுங்களேன். வாயால பேசுனீங்க, எலிக்காக நான் ஆய்வு செய்தேன், இத்தனை நாள் செலவு பண்ணேன், இந்த மாதிரி ஆய்வு செய்தேன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆய்வறிக்கையாவது நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் தௌஹீத் ஜமாத்தில் இருந்து இந்த ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தில் மாற்றி அமைத்திருக்கீங்களே, அதற்காக வேண்டி நீங்கள் பரப்பி இருக்கிறீர்களா? மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கீங்களா? எதுவுமே இல்லை. உங்களுக்கு மேடைகளில் பேசப்படக்கூடிய நேரத்தில் அடிச்சுடுறீங்க. ஏன் நான் உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறேன்? ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் என்பது அல்தாஃபி என்ற ஒரு நபரை சுற்றித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் எதை சொல்கிறாரோ அதை சரி என்று வாதம் செய்து அதற்கு முட்டு கொடுத்து அது பாவமா தவறா என்பதை சிந்திக்காமல் மாநில நிர்வாகத்தினுடைய பெரும்பான்மையினரும் உறுப்பினர்களும் அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எதிர்வாதம் வைக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் அவர்கள் எதிரிகளாக துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அதை மட்டும் வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன், அவரை மட்டும் வச்சு பேசிட்டு இருக்கிறேன். ஏன்? அவர் தான் இத்தனையும் காரணம். அப்ப 4 சாட்சியை சொல்றீங்க, அந்த 4 சாட்சியில் நீங்க ட்ரெயின்ல போகும்போது பேசணுமே, அதை உங்கள்கிட்ட சொன்னா அப்படியோ பேசணுமோன்னு கேட்குறீங்க. ஃபாரூக் மறுத்துட்டாருங்க, ஃபாரூக் மறுத்து பேசியிருக்காருங்க, அது எப்படிங்க நீங்க திரும்ப கொஞ்சம் சொல்லுவீங்க? ஒரு பொதுக்குழுவில் மட்டும் பேசப்படல, ஃபாரூக் பேசப்பட்டிருக்குன்னு சொன்னா எங்கிட்ட போன்ல சொல்றீங்க. அப்ப கலீல் ரசூல் என்ன மனையில் இருக்கிறார்? கலீல் ரசூல் எதை கலீல் ரசூல் அந்த முபாகலாவில் அவர் சொன்னதை வாபஸ் வாங்கி விட்டாரா? என்ன மனை? நான் கேட்கிறேன். அப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? கலீல் ரசூல் என்ன மனையில் இருக்கா? நீ கேட்டீங்களா? கலீல் ரசூலை நீங்க ஆய்வு செய்தீங்களா? அவர் இந்த ஹதீஸை இந்த குர்ஆன் வசனத்தை மறுத்துத்தான், அதை மறுத்து நிராகரித்துத்தான் அவர் அந்த வாதத்தை வச்சாரா? நீ கேட்டீங்களான்னு கேட்டேன். பதில் இல்லை, பதில் இல்லை. ஒன்று அவர்கள் நீங்களே சொல்றீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? அப்படி இல்லை, நான் 19 வாதம் கொடுத்தேன்னு சொன்னீங்க.
மக்கள் வந்து திசை திருப்பிட்டாங்க. நான் வந்து குர்ஆன் வசனத்தை யார் மறுக்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்னு சொன்னேன். அப்படியா சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டு விளக்குனா, ஆமாம் அந்த கேள்வி வந்ததுனால அப்படி தௌஹீத் ஜமாத்துக்கு நான் ஃபத்வா கொடுக்க வேண்டியிருந்தது. ஃபத்வா கொடுத்தீங்களே, அந்த ஃபத்வா கொடுக்கப்படக்கூடிய நிலையில் மனசாட்சி அடிப்படை விவேச்சத்தின் அடிப்படையில் கொடுத்தீங்களா? அவர்கள் வாபஸ் பெற்று விட்டதை தெள்ள தெளிவாக மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்த பின்னாடியும் நீங்கள் இந்த இதை கொடுத்துட்டு என்ன சொல்றீங்க? மேல் மட்டத்தையும் கீழ் மட்டத்தையும் பிரித்து பேசுனீங்க. மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மனையில் இருக்கிறாங்க. மேல் மட்டத்தில் இருக்க எத்தனை பேருக்கு அந்த மனையில் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? உங்கள்கிட்ட கேட்டேன், யாரெல்லாம் மேல் மட்டத்தில் அந்த மனையில் இருக்காங்கன்னு கேட்டேன். ஏதாவது பதில் சொன்னீங்களா? சொல்லலை. ஆனால் நிர்வாக குழுவில் சொல்லியிருக்கீங்க, 4 பேருக்கு பேர சொல்லியிருக்கீங்க. குமரி மாவட்டத்தில் வந்து அந்த 4 பேரையும் விட்டுட்டு ஒலிக்க பேர சொல்றீங்க. அப்போ உங்களுடைய மனநிலை என்ன? குமரி மாவட்டத்தில் நீங்கள் நடத்தின ஆலோசனை நிகழ்ச்சி நடத்தினீங்களே, யாருக்குமே தெரியாமல் மக்களை எல்லாம் செட் பண்ணி ஆஜானுக்கும் ஜலீலும் தௌஹீத் ஜமாத்தில் மக்களை கொண்டு சேர்க்க போறார் என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே பரப்பி விட்டு மக்களை எல்லாம் திசை திருப்பி எங்களுக்கு எதிராக திரட்டி நீங்கள் ரகசியமாக வந்தது போன்று வந்து இங்கே இருந்து நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்களே, அந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் மக்கள் மத்தியில் வெளியிடுங்க. அதை அப்படியே வெளியிடுங்க. போதும். மக்கள் அறிவுள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முரட்டு வாதங்களையும் உங்களுடைய பொய்யான வந்து அந்த வாதங்களையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ என்ன, அதாவது ஒரு நேரத்தில் பேசும்போது ஒரு சப்ஜெக்டை பிடிக்கிறீங்க, அடுத்த தொடர்ச்சியான வாதம் வச்சா புது வாதத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் போகக்கூடியதாக இருக்கு. அப்போ இதை செய்துவிட்டு நான் சரியாகத்தான் சொன்னேன், நான் சரியாகத்தான் இயங்கினேன்னா மார்க்க அடிப்படையில் நீங்கள் செய்தது தவறு, இது அந்த ஃபத்வா கொடுக்கப்படக்கூடியது, அவங்க வாபஸ் வாங்கி விட்டார்கள், அவர்கள் அந்த கோணத்தில் பேசவில்லை என்பதை நாங்கள் ஒன்றுக்கு பலத்தை உணர்த்திய பிறகும் நிர்வாக குழுவில் யூசுப் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அதே மாதிரி இமாம் அலி உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்ட பின்னாடியும் நீங்கள் அந்த வாதத்தில் தான் நிற்பேன் என்று சொல்லி அந்த நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை கூட இங்கு வந்து குமரியில் வந்து ஆலோசனை நடத்துகின்ற பொழுது நிர்வாகிகளால் அதை பகிரங்கப்படுத்த முடியாமல் அவர்கள் மூடி மறைச்சாங்களா? இது எப்படிப்பட்ட ஐக்கியத்தனம்? இது மோசடி இல்லையா? நீங்கள் நிர்வாக குழு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்க, எடுத்தப்பட்ட பிறகு அந்த தீர்மானம் யூசுப் அவர்கள் இருக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது, இமாம் அலி அவர்கள் இருக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் இந்த கருத்து மரியாதை இருந்திருக்காங்க. ஆனால் இங்கு வந்து ஒரு தீர்மானம் என்ன என்பதை அறிவிக்க சொல்கின்ற பொழுது அறிவிக்காமல் போறீங்க. ஏன்? நிர்வாகிகள் அப்போ உங்க கூட தான் இருந்திருக்காங்க, சத்தியத்தின் பக்கமாக இருந்தாங்க. நீங்கள் எதை சொன்னீர்களோ அதனோடு சேர்ந்து அவர்களை மாற்றிக்கொண்டார்கள். அல்தாஃபியை விட்டுக் கொடுக்க கூடாது என்பது இது என்ன ஒரு இயல்பு? தவறான ஒரு வாதம், தவறான ஒரு பிரச்சாரம், மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பாவமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஒரு காஃபிர் ஃபத்வாவை கொடுத்துவிட்டு நீங்கள் கொடுத்த காஃபிர் ஃபத்வாக்காக வேண்டி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏன் அந்த பாவத்தை சுமக்க வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட ஃபோன்லையும் கேட்டனேன், பல தடவை கேட்டனேன். அப்போ உங்களுடைய கருத்தாக சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒய்எம்ஜேனுடைய நிர்வாக செட்டப்பில் சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டில்ல. அப்போ அந்த பாவமான காரியத்தில் இனி நான் இருக்கக்கூடாது என்பதால் தான் முடிவெடுத்தோம். மனம் கருத்து ஒதுங்கி போயிருந்தால் கூட அமைதியாக இருந்துட்டு போவோம்னு நினைச்சோம். ஏதோ ஒரு பொதுக்குழு வரும், அந்த பொதுக்குழுவில் வந்து நம்ம ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு போனால் ஒரு நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்டு விடும் எந்த மனையில் தான் இருந்தோம். ஆனால் அதில் கூட சூழ்ச்சி தான் செய்தீங்க. இன்னைக்கு நிர்வாகக்குழு நான் அறிவிச்சிருக்கீங்களே, இந்த நிர்வாகக்குழு அறிவித்தது நீங்கள் எப்போ அறிவிச்சீங்க? ஆஜானு ரிசைன் செய்யப்பட்டு அதன் பின்னால் நிர்வாகக்குழு அறிவிச்சிங்களா, இல்லை அதற்கு முன்னால் நிர்வாக தேர்தல் அறிவிச்சிங்களா? ஒரு ஒரு நிர்வாகத்திற்காக வேண்டி ஒரு குழுமம் வச்சிருக்கோம். அந்த குழுமத்தில் இந்த நிர்வாகத்தில் நடத்தப்பட வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு ஆலோசனையாக கேட்கப்பட்டதா? நான் அமைதியா இருக்கிறேன், ஆனால் என்னை தவிர மற்றவர்கள் ஆக்டிவா இருக்காங்களே, அவர்களுக்கே இந்த தகவல் தெரியலையே. இந்த ஃபத்வா வருது, ஃபத்வாவினால் தெளிவு என்று அப்துல்லா ஒரு போஸ்ட் போடுறார். ஃபத்வாவினால் தெளிவு என்னவா? ஃபத்வாவினால் தெளிவு, இந்த ஃபத்வா கொடுக்கப்பட்டதால் தாத்தாஜாக்காரர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைப்பாடை தெளிவாக அறிவித்து விட்டார்கள். நாங்கள் இந்த குர்ஆன் வசனத்திற்கு நாங்கள் நிராகரிக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். இப்போமா சொல்றாங்க? அப்துல்லாட்ட கூட்டு கேட்ட ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அதான் போட்டேன்னு சொல்றாரு. ஆனால் இதே செய்தி சிறிது காலத்திற்கு பின்னால் ஆர்டிகளா வெளியே வருதே இல்லையா? இங்கு போடப்பட்ட இதே செய்தி சிறிது காலத்துக்கு பிறகு ஆர்டிகளா வெளியே வருது, ஃபத்வாவினால் தெளிவுன்னு வருது. அது எப்படி வருது? அப்போ ஒரு விஷயத்தில் 2 கருத்துகள் இருக்குது. அந்த கருத்தை வந்து சரியான முறையில் ஆய்வு செய்து ஒரு பாரதூரமான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற பொழுது சரியான முறையில் கொண்டு செல்லும். அது சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டிய நாம் பாவியாகி விடுவோம் என்ற அந்த சிந்தனை கூட இல்லாத அளவிற்கு நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை சொல்லிவிட்டு அதன்பால் மக்களை எழுக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் இது இந்த ஜமாத்திற்கு ஆரோக்கியமான நிலையாக இருக்காது.
இனி இந்த ஜமாத்தில் செயல்படுவது என்பது மற்ற மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரையிலும் செயல்படுவதற்குரிய இந்த முகாந்திரம் இல்லை. பாவத்தை திரும்ப திரும்ப அவர்கள் ஆதரித்து அதன்பால் அவர்கள் நிறுவி அதையே அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் ஒழிய தான் செய்திருக்கக்கூடிய செயலுக்கு ஒரு மராய்வு செய்யணும், திரும்ப ஒரு விவாதம் செய்து அதை மாற்றி அமைப்போனும், இல்லை நம்ம எல்லாம் இருந்து கலந்து ஆலோசித்து பேசி முடிவெடுப்போனும், இப்படிப்பட்ட செய்தியே இல்லை, வரல. குமரி மாவட்டத்துக்கு வந்தீங்களே, என்ன நீங்கள் ஆய்வு செய்துட்டு வந்திருந்தீங்க? ஒவ்வொரு தடவையாக உங்கள்கிட்ட கேட்டோம், ஒரு தடவை கேட்டோம். என்ன சொன்னோம்? நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தி ஃபாரூக் ஒரு தகவல் சொன்னதா சொன்னீங்க. அந்த ஃபாரூக் சொன்ன தகவல் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அல்லது அவர் ஒரு ஹதீஸை சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை அவர் ஆதரவு தெரிவித்தார், அந்த 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 ஹதீஸின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பொன் சொன்னதை நம்பினோம் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னீங்களே, இது எப்போ சொன்னார்னு கேட்டோமா இல்லையா? பொதுக்குழுக்கு பிறகு சொன்னாரா, பொதுக்குழுக்கு முன்னாடி சொன்னாரா? பதில் சொன்னீங்களா? சொன்னார் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருங்க. எப்போ சொன்னார்? அதான பிரச்சனை. பொதுக்குழுவில் அவங்க வாபஸ் வாங்கின பிறகு சொன்னாரா, அல்ல அதுக்கு முந்தைய சொன்னாரா? இதான செய்தி. இதை சொன்னீங்களா? இல்லை. அதே மாதிரி நிர்வாக குழு நீங்கள் பேசி நீங்களே எப்படி அவர்களுக்கு காஃபிரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்டதாக ஆஜானு அவர்கள் தகவல் போட்டிருக்காப்புல, அதில் முரண்படுறீங்க. இங்கே என்ன சொல்றீங்க? நான் சொன்னது அந்த கருத்து இருக்கும், அந்த கருத்து எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று சொல்றீங்க. அப்போ அந்த கருத்து எடுத்துக்கொள்ளப்படலாம் என்றால் அந்த கருத்து அதற்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ சொன்னதையே திரும்ப உங்களுடைய வார்த்தை ஜாலத்தால் நீங்கள் மாற்றி அமைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஜமாத்தை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு தகுதியுடையாளா? நீங்கள் இந்த ஜமாத்தில் இருந்து பிரச்சாரம் செய்ய தகுதியாளா? அன்பான சகோதரர்களே, சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எலியினுடைய ஃபத்வா இன்று வாபஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எலியினுடைய ஃபத்வா இப்போ வாபஸ் பட இல்லை, இது சொல்வதற்கு முன்னால், இது எப்போ நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நடந்த சம்பவமா, இல்லை லைவ்ல ஒரு ஆள் கேள்வி கேட்டு சொன்ன சம்பவமா? இல்லை, அவருக்கு முன்கூட்டியே இந்த கேள்வி வந்திருக்கும். இந்த கேள்வி வந்திருந்தால், இந்த கேள்வி எடுப்பதற்கு முன்னால் அவர் ஜமாத் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த ஒரு கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அதற்கு ஒரு விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் வேண்டாமா? ஒண்ணுமே செய்யல. அவர் அவருடைய நிகழ்ச்சி அல்தாஃபி என்ற அந்த பேஜில் அவர் போடக்கூடிய நிகழ்ச்சி அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சியாக நடத்துறாரா, இல்லை ஜமாத் நிகழ்ச்சியாக நடத்துறாருன்னு தெரியல. இதை நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன். உங்களுடைய கேள்வி பதில் தான் இந்த ஜமாத்தினுடைய பலவீனத்திற்கும் இன்னைக்குள்ள பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம். ஏன்னா பக்குவம் இல்லாம நீங்க உங்க விருப்பத்துக்கு நீங்கள் தோன்றியதையெல்லாம் அடிச்சு விட்றீங்க. பின்னாடி இருக்கக்கூடிய எப்படி பதில் சொல்லுவான், ஒரு உறுப்பினர் எப்படி எதிர்கொள்வான், அவன் எப்படி பதில் சொல்லணும்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொல்வதை அப்படியே கீழே இருக்கக்கூடியவனும் உங்களுக்கு முட்டு கொடுத்து பேசணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்வாதம் செய்யக்கூடாத அளவிற்கு அவன் பேசி அவன் அதில் உறுதியாக நிற்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதே ஜமாத்தினுடைய சட்டமாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அவருடைய அனைத்து செயல்பாடுகளையும் பாருங்க. அவர் கேள்வி பதில்கள் நடத்துறாரு. நீங்க மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தை மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சி நடத்துறீங்க. அவருடைய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும், அவருடைய நிலையை உயர்த்த வேண்டும், அவருக்காக வேண்டி மக்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சுயநலத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை அவர் எதிர்கொள்கிறார். நிர்வாக ரீதியாக அவர் இதுநாள் வரையிலும் எந்த விதமான சர்ச்சைக்குரிய விஷயத்தையுமே அவர் பேசி அதற்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டு நிர்வாகத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஒத்துழைச்சு அவர் நடக்கல. நான் பேசுறதுதான் பேசுவேன்னு சொல்றார். ஏதோ ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கார். அப்துல் ஜலீல் இந்த ஜமாத்தில் நீங்குவதற்கு பாவமான காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது, இந்த ஜமாத் பாவத்தின்பால் போயிருக்குத அப்படி நீங்கியிருக்காருன்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கார்? தௌ ஜமாத்தில் எதை அவர்கள் கற்றுக்கொண்டார்களோ அதிலே அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். என்னையும் அப்படி அவர் வலியுறுத்துகிறார்கள். என் வாய்க்கு பூட்டு போட நிற்கிறார்கள். உன் வாய்க்கு யார் பூட்டு போட நினைச்சாங்க? உங்க வாய்க்கு பூட்டு போட நிற்கல. நீங்கள் பேசுவதை சரியான முறையில் பேசுங்க, உண்மையை பேசுங்க. எது மார்க்கமா அந்த மார்க்கத்தை பேசுங்க. இதைத்தான் நாங்கள் சொன்னோம். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? இல்லை, தாராளமாக சொல்லுங்க. ரெண்டு கருத்து இருக்கிறத சொல்லுதால் சரியான முறையில் ரெண்டு கருத்து சொல்லுங்க. இந்த கருத்து இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது, இந்த கருத்து இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை உறுதியாக தெளிவாக மக்கள் மத்தியில் சொல்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்றீங்க? உங்களுடைய கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பரப்ப முயற்சி செய்கிறீங்க. இதனால் விளைவு என்ன? ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்தாஃபிக்கு ஆதரவாக பேச வேண்டும், அல்தாஃபி விட்டுவிடக்கூடாது என்பதற்காக என்ன நடந்தால் அல்தாஃபியை விட்டு நான் வரமாட்டேன், என்ன நடந்தால் அல்தாஃபிக்காக நான் போராடுவேன் என்று அல்தாஃபிக்காக ஒரு கூட்டம் இருக்குமே, ஆனால் அந்த கூட்டத்தில் நாங்கள் பயணிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. கொள்கைவாதிகள் அதில் இருக்கிற எந்த அர்த்தமும் இல்லை. அல்தாஃபிக்காக வேண்டி யார் வரவும் இல்லை, அல்தாஃபிக்காக வேண்டி ஒரு அமைப்பு உருவாக்கப்படவும் இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக அந்த அமைப்பு நெடுங்காலம் நினைத்து வைக்கவும் செய்யாது. நீங்க வாயில எதை பேசுகிறீங்களோ அது நடைமுறை கொண்டு வரல, மாற்றமாக செயல்பட்டு இருக்கீங்க. அப்ப இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உள்ளுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது அவர்
அவரை சார்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு வெறுப்பு உணர்வு ஒரு தரப்பை ஏற்படுத்திவிட்டு இதை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. இதுதான் அவருடைய இயல்பா இருக்குது. இதுக்கு தான் தௌ ஜமாத்தை வந்து பலியிடாக்கிட்டு இருக்கிறார். நம்ம என்ன சொல்றோம், தௌ ஜமாத்தில் ஒரு ஒய்எம்ஜேகாரங்க வந்து வெளியேறின உடனே எனக்கு கேட்குறாப்புல, நீங்கள் தௌ ஜமாத்து மேல் வைத்திருக்க குற்றச்சாட்டில் என்ன பண்ண போறீங்க? தௌ ஜமாத்து மேல் குற்றச்சாட்டு வைக்கல, ரஹ்மத்துல்லாஹ் மேல் குற்றச்சாட்டு வைத்திருக்கல. நான் வைத்த குற்றச்சாட்டு அனைத்தும் குற்றச்சாட்டாக தான் இருக்குது. நானும் ஆஜானுக்கும் யார் யார் தௌ ஜமாத்துக்கு போகணும்னு சொன்னோமா? தௌ ஜமாத்தில் சேர்க்க போறதுக்கு அண்டர் கிரவுண்டில் டீலிங் பேசணுமா? எங்கேயாவது நாங்கள் வந்து சேர்றதுக்காக வேண்டி பேரம் பேசணுமா? இல்லையே, எதுவுமே பேசப்படலையே. நாங்கள் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காணிக்கிறோம். அங்கே இருக்கும்போது கார்ட்டூன் போடும்போது எப்படி சுட்டி காணிச்சோமோ, அங்கு தவறான செயல்பாடுகள் நடக்கின்ற பொழுது எப்படி சுட்டி காணிச்சோமோ, காதல் திருமணங்கள் நடத்தி கொடுக்கின்ற பொழுது எப்படி சுட்டி காணிச்சோமோ, அதுபோல் நான் சுட்டி காணிச்சிட்டு இருக்கோம். அதை தவிர வேற என்ன செய்தோம்? தவறு இருக்குது. இந்த ஜமாத்தில் பயணிப்பதாக இருந்தால் கொள்கை சார்ந்து பயணிக்க முடியும். கொள்கை சார்ந்துள்ள சகோதரத்துவம் மட்டும்தான் வலுவான சகோதரத்துவமாக இருக்க முடியும். அதை சார்ந்து ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு சகோதரத்துவம் என்பது சீரடைந்து சின்னாபின்னமா போயிடும், நிலைக்கவே செய்யாது. அப்போ கொள்கையே என்னன்னு சொல்லி இது வரையறை பண்ணல. ஒரு ஆர்டிகல் போட சொன்னேன், ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் ஏன் துவங்கினோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போவோம், ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொன்னா அதற்கான எந்த விதமான முயற்சி இருந்ததா? அதை கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி இருந்ததா? யூசுப் சொன்னார், நிர்வாகக்குள்ள பல பேர் சொன்னாங்க, ஆனால் எதுவுமே எடுத்துக்கொள்ளப்படல. நீங்க ஒரு ஆர்டிகல் தயார் பண்ணி போடுவோம்னு சொன்னார். அந்த ஆர்டிகல் நீங்க மக்கள் மத்தியில் இப்ப வெளியிடுங்க, மக்களே முடிவு செய்வாங்க நீங்க என்ன வரையில இருந்தீங்கன்னு சொல்லி. ஏன் தௌ ஜமாத் ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், தௌ ஜமாத்தில் வந்து வெறுப்புணர்வை ஏற்படுத்தி ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் உருவாக்கப்பட்டதனுடைய ஒரு சாராம்சம் தான் அதில் வச்சிருந்தீங்க. நம்மளுடைய நிலை என்ன? எந்த கொள்கையை மக்கள்கிட்ட சொல்ல போறோம், என்ன செயல்பாடு அமைத்துக் கொள்ள போறோம், எதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய போறோம், இதை நம்ம சொன்னோமா? சொல்லல. மக்களுக்கே குழம்பு போயிருக்கான். ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன? அல்தாஃபி எல்லாமே மராயும் சொல்றாரு. எதை மராய் செய்வது? இந்த ஜமாத்தின் நிலை என்ன? எந்த கொள்கையை நோக்கி இந்த ஜமாத் செயல்படுகிறது? குரானும் குரானுக்கு முரண்படாத ஹதீஸும் தான் இந்த ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தினுடைய கொள்கையா? தலைவர் அதுதான் கொள்கைன்னு சொல்றார். ஆனா அல்தாஃபியினுடைய நிலை வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. இதை மக்கள் கேட்கறானா இல்லையா, பார்க்கறானா இல்லையா? அப்ப இது போன்ற உங்களுடைய ஒரு தடுமாற்றமான உங்கள் நிலையினால் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக செட்டப்புகள் அனைத்தும் குறைந்து சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் ஆக்கப்பட்டதனால் ஆரோக்கியமான பணிகள் நடைபெறவில்லை. எங்குமே மக்கள் மத்தியில் இந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை. அதற்கான திட்டமிடுதல் இல்லை. ஒரு பொதுவான ஒரு திட்டத்தை நோக்கிய செயல்பாடுகள் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்தியை கொண்டு செல்லப்பட வேண்டும், எப்படி அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும், கசப்பான வெறுப்பான உணர்வுகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆரோக்கியமாக பேசக்கூடிய உங்களுடைய வாய் வார்த்தைகள் அதை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்களாக வடிமாறவில்லை. அது வெறும் பேச்சாட்டை போயிட்டுது இல்ல. தாத்தாஜா என்ற அந்த ஒரு அமைப்புக்கு எதிரான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. நான் தாத்தாஜாவை எதிர்க்கிறேன். அவர்கள் எந்தெந்த விஷயங்களிலே வழி தவறி இருக்கிறார்கள் நாம் சொன்னோமோ, எந்தெந்த விஷயங்களிலே மக்களுடைய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துகிறார்களோ அது அத்தனைக்கு அவர்கள் பரிகாரம் தேடப்பட வேண்டும். கொள்கை சார்ந்து உள்ள விஷயங்கள் எதுவெல்லாம் அவர்களுக்கு பிழை இருக்கிறது என்று சொல்றோமோ அத்தனையும் அவர்கள் சரியாகப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்த அடிப்படை கொள்கையில் தவறு இருக்குதா? அவர்கள் மக்களுடைய ஒரு ஏகத்துவத்தினுடைய அடித்தளத்தில் அவர்கள் இருந்தாங்களே, அதுல தவறு இருக்குதா, மிஸ்டேக் இருக்குதா? இல்லையே. ஆனா நீங்க எப்படி கொண்டு வரீங்க தெரியுமா? ஏதோ அவர்கள் அடித்தளத்தையே தகர்த்தது போல கொள்கையற்றவர்களாக போய்விட்டார்கள். அவர்கள் கொள்கையிலே இல்ல, கொள்கையை விட்டு வழி தவறி விட்டார்கள், கொள்கையில் தடம் புரட்டு விட்டார்கள். இப்படியே நீங்க பிரச்சாரம் செய்து கொண்டு போறீங்க. கீழே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க? அல்தாஃபி எதை பிரச்சாரம் செய்தாரோ அதையே அவர்களும் எடுத்து உடனடியாக மக்கள் மத்தியிலே கொள்கை இல்லாமல் போயிட்டாங்க. அப்ப எதை சொல்ல வரீங்க? நீங்க தான் கொள்கையில் இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன கொள்கையில் இருக்கிறீங்க மக்கள் விளக்குங்க, விளக்குங்க. நீங்க என்ன கொள்கையில் இருக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய கொள்கை என்பதை விளக்குங்க. நீங்க அப்பதானே தெரியும். ஜமாத் இஸ்லாம் கூப்பிட்டாலும் போவேன், ஜாக் கூப்பிட்டாலும் போவேன், தாமுக கூப்பிட்டாலும் போவேன், எல்லா இடத்துலையும் போய் நான் பேசுவேன். இது உங்க நிலை. அப்ப ஜமாத் என்ன நிலை எடுக்கணும்? ஜமாத் என்ன நிலைப்பாடுக்கு வரணும் இல்லையே. அப்ப இதுதான் இந்த மாதிரி கொள்கை சார்ந்து இவருடைய நிலை தடுமாற்றத்துக்குரியது இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் 4 சாட்சி விஷயத்தில் தடம் பண்ணிருக்காரு. எலியினுடைய மேசத்திர விஷயத்துல அவர் ஆய்வு செய்திருந்தால் இந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டார். அவர் எங்கேயோ சரின்னு பட்டிருக்கு, அவர் அடிச்சுட்டார். அவர் ஆய்வெல்லாம் செய்யல. உள்ள தறிய வாழ்ந்தவனியா அப்படின்னு சொல்லிட்டு இறையச்சவாதிகளாக கேள்வி எழுப்பக்கூடாது. வெளித்தோட்டத்தை வைத்து ரசூலுல்லாஹ் முடிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த வெளித்தோட்டத்தை வைத்து முடிவு செய்கிறோம். அவர் சொன்ன வாதங்கள், அவர் வைத்த வாத பிரதி வாதங்கள், இந்த அவர் வாபஸ் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி, இந்த முறையை அவர் கையாண்டிருந்தால் எப்பவுமே இதுக்கு விடை கேட்டிருக்கும். இதை உங்களிடத்திலே ஒரு சகோதரர் தெளிவான முறையிலே ஆணித்தரமாக இவர் விளக்கியும் இருக்கிறார். இவர் விளக்கிய பிறகும்
நீங்கள் அந்த கருத்திற்கு முரண்பட்டுத்தான் அந்த எலியை வந்து சரின்னு சொல்லிட்டு குமரி மாவட்டத்தில் வந்து கூட நீங்கள் பிரச்சாரம் செய்திருக்கீங்க. அப்போ அந்த மக்கள் வந்து ஒரு பாவமான காரியத்தை வந்து செய்வதற்கு உங்களுடைய வார்த்தை வந்து பயன்படுகிறது என்றால் அந்த வார்த்தையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வந்து விட்டுவிட்டு அவர்களை மீண்டும் அதிலே உங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் அவர்களை அந்த பாவத்திற்குள்ள தள்ளுகிறது என்றால் வரம்பு மீறலும் பாவத்திலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளாதீர்கள் என்ற திருமறை வசனத்தின் அடிப்படையிலே இந்த ஜமாத்திலிருந்து வெளியேறி இருக்கிறோம். இந்த ஜமாத்தில் பயணிக்க முடியாது. இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த ஜமாத்தில் தான் பயணிப்பீர்கள் என்று நீங்கள் இருந்தால் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவமான இந்த காரியத்திற்கு இவரால் ஏற்படக்கூடிய இந்த விளைவுகளுக்கு நீங்கள் முடிவு கட்டுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல என்னை பொறுத்தவரை 2 ஜமாத்தை தான் நான் பார்த்தேன். ஒன்று தௌஹீத் ஜமாத், இன்னொன்று ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத். இந்த 2 ஜமாத்தும் ஒரே கொள்கையின்பால் வழி நடத்தக்கூடிய ஒரே கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஜமாத்தாக பார்த்தேன். அதிலிருந்து இந்த ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் தடம் புரண்டு விட்டது. ஏன் காஃபிர் ஃபத்வா நிசாரமா கொடுக்குறாள், ஹலால் ஹராம் நிசாரமா கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு நான் வாபஸ் வாங்கிட்டேன், இந்த வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. இப்படி நான் வாபஸ் வாங்கிவிட்டேன் என்று சொல்வதற்கு முன்னால் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று நீங்கள் ஒரு 3 மணி நேரம் இருந்து நல்ல ஒரு அறிவாளிகளிடம் இல்லை ஒரு அறிஞர்களிடம் நீங்கள் விவாதம் செய்திருந்தால், இது பற்றி கலந்தாலோசனை செய்திருந்தால் இந்த விளைவு வந்திருக்குமா? வந்திருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் வந்து சிந்திக்காமல் நீங்களாக எடுத்து உங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த மக்களை பலிகடாக்கிறார்கள். மக்கள் நீங்களும் பலிகடாகி விடாதீர்கள். இந்த ஜமாத்தை நீங்கள் சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஆசைப்பட்டால் பாவத்தில் இருந்து வரம்பு மீறலிருந்து முதல்ல வெளிவாருங்க, அதை தூய்மைப்படுத்துங்கள். பொதுக்குழு நாளைக்கு வரப்போகுது, பொதுக்குழு நீங்கள் சந்திக்க போறீங்க. சந்திக்க போகின்ற பொழுது உங்களுடைய கொள்கை என்ன, எந்த கொள்கையின்பால் நீங்கள் உங்களை வழிநடத்த போகிறீர்கள், அந்த கொள்கையினுடைய செயல் திட்டங்கள் என்ன, என்னென்ன செயல் திட்டங்கள் மூலமாக மக்களை நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு நீங்கள் எத்தனிக்க போகிறீர்கள், இதை சொல்லுங்க. உருவாக்க போகிறீர்கள். அடுத்த தலைமுறைக்காக நாம் சேகரிக்கக்கூடிய சேகரிப்புகள் என்ன, இப்படி உங்களுடைய சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அவதூறுகளுக்கும் ஒருத்தர் அளிக்க வேண்டும் என்பதற்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்டே நமக்கு தேவையில்லையே, நம்ம ஒதுக்கிட்டு போயிடலாமே. அது எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? அதை விட சிறந்த ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக களம் கண்டுவிட்டு இன்று அந்த அமைப்பை விட கீழ்த்தரமான நிலைக்கு உங்களுடைய ஃபத்வாக்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் அமைந்து அவன் வந்து ஃபேக்கடியில் எழுதி நாசமா போனான்னா நீங்க அவனை கருவறுப்பதற்காக நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கெல்லாம் நாசமா போயிட்டிருக்கீங்க. அப்ப என்ன வேறுபாடு? நாங்க தௌஹீத் ஜமாத் வழித்தடத்தை பின்பற்றிருக்கோமா? இப்ப ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்துல அல்தாஃபியால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தௌஹீத் ஜமாத்தினுடைய வழித்தடத்தை பின்பற்றிருக்கீங்களா? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் அதிலிருந்து பாடம் பெற்றதை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்பட்டோம், அது நடக்கல. உங்களை வைத்து இந்த ஜமாத்தை வந்து நல்ல முறையை கொண்டு போக முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து தான் வெளியேறணும். அதனுடைய வெளிப்பாடு குமரி மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் பேசியதும் அதற்கு ஒத்துழைத்து மாநில நிர்வாகிகள் நடந்து கொண்ட விதமும் இந்த மக்களால் இந்த ஜமாத்தை நல்ல முறையிலே பாவத்திலும் வரம்பு மீறலும் இருந்து மீட்டெடுத்து கொண்டு போக முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோம். நீங்கள் கொண்டு போவதற்கு உறுப்பினர்கள் தயாராக இருந்தால் சரியான முறையிலே உங்களுடைய பாதை அமைத்துக் கொள்வதற்கு செயல் திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள், இலக்கை நிர்ணயுங்கள். முதலிலே கொள்கை சார்ந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதிலே கொள்கை நிலைநிறுத்துங்கள். இதுதான் முக்கியமான வேண்டுகோள். இதை வைத்துத்தான் நீங்கள் உங்களுடைய பாதையை, நரகத்துக்குரிய பாதையும் சொர்க்கத்துக்குரிய பாதையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலும் வரம்பு மீறலும் நம்மை அறியாமலே நாம் யாருக்காக வேண்டி விழுந்தால் மறுமையில் அவர்கள் யாரும் நமக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அவர்கள் தப்பி விடுவாங்க. என்ன தப்பிட்டார்ல, அவர் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. இதை பிரச்சாரம் பண்ண பாவம் எத்தனை பேர் இருப்பான்? அவன் இந்த செய்தியை கிடைக்காமலே அவன் இதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பான். எலிக்கறி சாப்பிடலான்னு சொல்லுவான். என்ன செய்ய போறியோ? மறிச்சுட்டா பிரச்சனை இல்லை, நான் மறிச்ச பிறகு அவர் வத்துவா கொடுத்துட்டான்னு சொல்லுவான். உயிரோடு இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பானே, கொண்டு போய் சேர்த்துருக்கோன்னு சொல்லுவேன். அந்த வாபஸில் கூட மிரட்டல் துணியில் தான் அந்த வாபஸை வாபஸ் பெற்றார். மிரட்டல் துணியில் ஒரு வாபஸ் பெறக்கூடிய செய்தியை கூட உங்களால் சேகரித்து அதை சரியா தவறா என்று புரிய முடியவில்லை. அது வேறு ஒரு நபர்கள் உங்களுக்கு விளக்கி அதை வந்து புரிய வச்சிருக்காங்க. அதில் கூட மிரட்டல் துணி. ஏன்னா நீங்க சொன்னதுக்காக இல்லை, நாங்க சொன்ன அத்தனையும் உண்மை தானே. அதை எப்படி அறுத்து ஹலாலாக்க முடியும்னு கேட்டோம். அதுக்கு பதில் இருந்தா உங்கள்கிட்ட, எலியை நீங்க ஹலால்னு சொல்லிட்டீங்க, அது உண்பதற்கு அல்லாஹ் வந்து ஹலால் பண்றதுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கான். அந்த ஹலால் பண்ணக்கூடிய முறை என்னன்னு கேட்டேன். அது அறுப்பது எப்படின்னு கேட்டேன். அது எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டேன். அது உயிரோடி வந்து தண்ணியில முக்கி, சூடு தண்ணியில முக்கி அது தோலை உரிச்சு சாப்பிட்றாங்களே, அப்படி சாப்பிட்றதா இல்ல தோலோடி சாப்பிட்றதா, சுட்டு சாப்பிட்றதா? எவ்வளவு கேள்வி வச்சோம். இது எதுக்காக பதில் தந்தீங்களா? சிந்தித்தீங்களா? இல்லையே, எதுவுமே செய்யலையே.
அப்ப நீங்கள் நிர்வாகியாக உங்களை மக்கள் மத்தியிலே காண்பித்தீர்கள், ஆனால் நீங்கள் எந்த விதமான நிர்வாகத்திற்கும் தகுதியற்றவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருந்த இந்த காலகட்டத்திலே நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்கோ, நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கோ, நிர்வாகிகளை கற்றுத் தருவதற்கோ நீங்கள் தயாரில்லை. உங்களால் பிரச்சாரம் செய்ய முடியும், அல்லாஹ் உங்களுக்கு வாய் வார்த்தை தந்திருக்கிறான், பிரச்சாரம் செய்ய முடியும். அதன் அடிப்படையில் செய்ய. இவரை நம்பி உங்களுடைய ஜமாத்தை ஒப்படைத்து ஏமாந்து விடாதீர்கள். இவருடைய பொய், அதிகமான பொய்கள் இருக்குது. இந்த பொய்யினால் பல விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அவர் எதை கண்ணீர் வடித்தாரோ தன்னுடைய தவறு என்று சொல்லி அதையே இந்த சிறுபாவமாக கடந்து போகக்கூடிய சாதாரணமாக அவர் இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு வருவாரே, ஆனால் இவருடைய ஒட்டு மொத்தத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை அவரே ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லி, அல்லாஹ் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் சொல்றாப்புல. அந்த அடிப்படையில் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி கொள்ளக்கூடிய மக்களாக, வரம்பு மீறிலும் பாவத்திலும் இருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.